அத்தியாயம் 1. அந்த பஸ் யூக்கலிப்டஸ் தடவின காற்றை சுவாசித்து கொண்டு டீசலை புகையாக்கி கொண்டு மலைகளின் ராணியை நோக்கி வளைந்து வளைந்து மலையேறி கொண்டிருந்தது. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவின் போதும் சரேல் என்று பச்சை தெளித்த பாதாளம் தெரிந்தது. சதுர சதுரமாய் வகிடெடுக்கப்பட்ட தேயிலை தோட்டங்கள், அவைகளின் பேச்சு துணைக்கு சில்வர் ஓக் மரங்கள், தூர தூரமாய் ஒன்றையொன்று பார்த்து கொள்ளாத நவகிரகங்களாய் வீடுகள், ஏதோ ஒரு தொழிற்சாலையின் கொண்டை அனுப்பும் புகை ரிப்பன். ஜன்னலோரமாய் அமர்ந்திருந்த சுந்தரி உற்சாகமாய் பார்த்து கொண்டே வந்தாள். உதடுகள் அவளை அனுமதி கேட்காமலேயே நடுங்கிக் கொண்டிருந்தன. முழுக்க நனைந்த தென்றலின் சீரலில் காதோர கூந்தல் சுரல் ஓரிடத்தில் நிற்காமல் அல்லாடி கொண்டிருக்க, ஏய் அதை பாரு என்றான் அருகில் அமர்ந்திருந்த சுப்பிரமணியன். முழுக்கை சட்டை போட்டு மேலே அரைக்கை ஸ்வெட்டர் போட்டு தலையில் மஃப்ளர் கட்டி தாடை அருகே அதை முடிச்சிட்டிருந்தான். அவன் காட்டியதை பார்த்தாள். தூரத்து மலை சிகரங்களின் காதில் பனியில் குளித்த மேகங்கள் ரகசியம் சொல்லி கொண்டிருந்தன. அழகா இருக்குங்க என்ற சுந்தரிக்கு பெரிய நெற்றி, அதில் பெரிய பொட்டு, கழுத்தில் புது சங்கிலி, அப்புறம் தடித்த மஞ்சள் கயிறு, கைத்தறி புடவையை தோல் வழியே போர்த்தியிருந்தாள். ஊட்டி நீ வந்ததில்ல? கோயமுத்தூரை தாண்டினதில்லைங்க. ரொம்ப குளிர்தா? சால்வை எடுத்து தரேன், போத்திக்கிறியா? தாங்க. அவன் குனிந்து தன் காலடியில் இருந்த சூட்கேஸை எடுத்து மடியில் வைத்து திறந்து எடுத்து தந்து தன் புது மனைவியின் மேல் தன் அன்பை வெளிப்படுத்த இன்னும் என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்திருந்தான். சால்வையை போர்த்தி கொண்ட போது அவளின் முழங்கை இவன் கன்னத்தில் உரசினதில் பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு சுகத்தை உணர்ந்தான். சால்வை தந்த லேசான கதகதப்பு இதம் தந்தது சுந்தரிக்கு. சுந்தரி தன் பெயர் போன்றவள். இமைக்காமல் கொஞ்ச நேரம் ஒரு ஆடவன் உற்று பார்ப்பதற்கான உடம்பை வைத்திருந்தாள். வசந்த கால செடியைப் போல புதிதாய் செழுமையாய் பூரிப்பாய் இருந்தாள். சுப்பிரமணியன் பஸ் ஒரு வளைவில் திரும்பின போது அவள் பக்கமாக அதிகப்படியாய் சாய்ந்து கொண்டு தொடையில் கையை ஊன்றிக்கொண்டு பஸ் நேரான பின்னரும் எடுக்காமல் இருந்தான். ஐயோ, கையை எடுங்க என்று ரகசியமாய் பதறினாள். அந்த ரகசிய குரல் அவனுக்கு மிக பிடித்திருந்தது. ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். லேசாய் ஊசி தூறல் வெளியே ஆரம்பித்திருக்க அவன் அவசரமாக லெதர் ஷட்டரை இழுத்துவிட்டு ஜன்னலை மூடினான். பஸ்ஸின் வைப்பர்கள் தலையாட்ட துவங்கின. தூறல் காரணமாக பஸ் முழுவதும் குளிர்ச்சி இன்னும் அதிகரித்து பற்களை படபடக்க வைத்தது. பிடித்து கொள்ளும் கம்பிகள் ஜிலீர் என்றன. ஊட்டில இன்னும் குளிருமாங்க? ஆமா, ஆனா கணப்பு போட்டுக்கிட்டா அவ்வளவு தெரியாது. சூடு பண்றதுக்கு பங்களால மிஷின் இருக்கு. பட்டனை போட்டா போதும், ரூம் பூரா கதகதன்னு ஆயிடும். இன்னொரு பட்டனை போட்டா பனியில நின்ன மாதிரி ஆயிடும். இதுக்கெல்லாமா மிஷின் இருக்கு? நீ பார்த்ததில்ல? சினிமால கூட வருமே, பணக்கார வீட்டு சுவத்துல ஒரு சூட்கேஸ் சைஸ்ல ஜன்னலாட்டமா இருக்குமே, அதான். என்னமோ கண்டிஷன்னு சொல்லுவாங்க, உனக்கு காமிக்கிறேன். பங்களால வேற யார் யார் இருக்காங்க? யாரும் இல்ல, நான் மட்டும்தான் பார்த்துப்பேன். காத்தமுத்துன்னு ஒரு டிரைவரு படகு மாதிரி காரு ஷெட்டுக்குள்ள தூங்குவான். என்னைக்காச்சு மெட்ராஸ்ல இருந்து ஐயாவோ இல்ல அவர் சொந்தக்காரங்களோ வர்றதா ஃபோன் வரும். வர்றவங்க சுகமா வாரக்கணக்கில் தங்குவாங்க. அப்பதான் காத்தமுத்துக்கு வேலை. இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை வருவான். காரை வெளியில எடுத்து வச்சு தொடப்பான். காற்று பிடிச்சிட்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிடுவான். எனக்கு தான் முழு வேலையும். தோட்டக்காரனும் நான் தான், காவல்காரனும் நான் தான், சமையல்காரனும் நான் தான். யாராச்சும் மெட்ராஸ்ல இருந்து வர்றப்ப தானே வேலை. அதான் இல்லை, பெரியய்யா எந்த சமயம் வருவாருன்னு தெரியாது. திடீர்னு வந்து நிப்பாரு. அவர் வர்றப்போ பங்களா படு சுத்தமா இருக்கணும். ஒரு தூசி கண்ணில் பட்டுட்டா போதும், விட்டு கலட்டிடுவாரு. பங்களால எல்லா ஜன்னலையும் சுத்தமா துடைக்கணும்னாலே 1 வாரம் ஆகும். கையெல்லாம் சோர்ந்து போகும். இனிமேதான் நான் வந்துட்டேனேங்க, எல்லா வேலையும் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோ பெரிய பங்களாலையா நாம குடுத்தனம் நடத்த போறோம்? நல்ல கதை. ஐயாவுக்கு தெரிஞ்சா செருப்பை கலட்டிக்குவாரு. காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன குவார்ட்டர்ஸ் இருக்கு, அங்கதான் நான் தங்கியிருக்கேன். நீயும் அங்கதான். ஏங்க? சரி, ஒண்ணுமில்ல. என்ன சுந்தரி, சொல்லு. ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சரி, வேணாம், எதானாலும் கேளு. நான் யாரு, அண்ணியனா? அதுக்கில்ல, இவ்வளவு பெரிய பங்களான்னு சொல்றீங்க, இவ்வளவு சாமான் செட்டு கிடக்குதுன்னு சொல்றீங்க. உங்க ஒருத்தரை மட்டும் நம்பி பங்களா சாவியெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்களேன்னு. இதானா? இதை கேட்கத்தானா பயந்த? ஐயா குடும்பத்தோட எங்க குடும்பம் இன்னைக்கு நேத்தா பழக்கம், தலைமுறை தலைமுறையா நெருக்கம். எங்க தாத்தா ஐயாவோட அப்பா கிட்ட வேலை பார்த்திருக்காரு. எங்க அப்பா ஐயா கிட்ட ஆயுசு புறா வேலை பார்த்தாரு. இப்போ நான் துரோகம் நினைக்கிற மனசா இது? முடியுமா? உப்பு தின்னவண்ணா. பஸ் ஊட்டியை நெருங்கியது. பஸ் ஸ்டாண்டிற்கு முன்னதாக ஷேரிங் கிராஸ் ஸ்டாப்பில் நின்றபோது சுப்பிரமணியன் அவசரப்படுத்தினான். வா, இறங்கு சுந்தரி, இங்கேதான் இறங்கணும். 2 பெரிய சூட்கேஸ்கள், ஒரு ஹார்லிக்ஸ் அட்டைப்பெட்டி, ஒரு ஜவுளி விளம்பரம் தாங்கின மஞ்சள் பையுடன் இருவரும் நின்றார்கள். சுப்பிரமணியன் பந்தாவாக டாக்ஸி பிடித்தான். ஏறிக்கொண்டார்கள். சுந்தரி சாலையின் 2 பக்கமும் பார்த்து கொண்டே வந்தாள். ஏங்க, கல்யாணத்துக்காக நீங்க வந்தப்போ யாரை வச்சுட்டு வந்தீங்க? இப்போ பங்களால யார் இருக்கா என்றாள். காத்தமுத்து இருக்கான். இங்க பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு சுந்தரி. தினம் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் உன்ன. நீ சினிமா எடுக்கிறத பாத்திருக்கியா?
நான் எங்கே பார்த்தேன்? இங்கே தினைக்கும் நடக்கும், உனக்கு காமிக்கிறேன். பங்களா வந்து இறங்கி கொண்டார்கள். சுந்தரி இடுப்பில் கை வைத்து கொண்டு ஆச்சரியமாய் பார்த்தாள். உயரமாய் நிறைய ஜன்னல்களோடு சிகப்பு நிறத்தில் ஆங்கிலேயர் காலத்து கட்டிடத்தை வியந்தாள். இதென்ன என்றாள். தபால் பொட்டி, தபால்காரரு இதுக்குள்ளதான் போட்டுட்டு போயிடுவாரு. அந்த பக்கத்துல சாவி போட்டு திறந்து எடுத்துக்குவோம் என்றான். காத்தமுத்து ஓடி வந்து உற்சாகமாய், வாங்கண்ணே வாங்க அக்கா என்றான். பெட்டிகளை பிடுங்கி கொண்டான். நான் அண்ணே, அவ அக்காவா? சரி அண்ணி. நேராய் குவார்ட்டர்ஸில் கொண்டு போய் சூட்கேஸ்களை வைத்துவிட்டு முதல் காரியமாக பங்களாவை சுற்றி காட்டினான் சுப்பிரமணியன். ஒவ்வொன்றையும் விசித்திரமாய், இது என்ன, இது எதற்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். அவனும் பெருமிதமாக விளக்கினான். ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க, உடனே சமைக்க வேணாம், உங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்று ஓடினான் காத்தமுத்து. விசாலமான சட்டசபை கூட்டமே நடத்தலாம் போன்ற ஹாலின் பணக்கார பொருள்களை பிரமிப்பாய் பார்த்து கொண்டே நின்றாள் சுந்தரி. இந்த சோஃபால உட்காரு. தயங்கி அமர்ந்தாள். எப்படி இருக்கு பங்களா என்றான். என்னவோ இவனே சம்பாதித்து கட்டினவன் போல. யப்பா, எவ்வளோ பெருசு, எவ்வளோ வசதி. இவ்வளவு பெரிய வசதியான பங்களால தங்காம மெட்ராஸ்ல ஏன் தங்கி இருக்காரு உங்க ஐயா? அங்க மட்டும் என்ன குடிசையிலையா இருக்காரு? அது இன்னும் பெரிய பங்களா. அவருக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகையில சொத்து. என் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நம்ம கல்யாணத்துக்கு வரலையே அவரு? அடி போடி இவளே, அவங்கெல்லாம் என்ன நம்ம மாதிரி வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? காலையில மெட்ராஸ்ல இருந்தா சாயங்காலம் டெல்லியில இருப்பாங்க. லண்டன் கல்கத்தான்னு பறந்துகிட்டு இருப்பாங்க. ஏரோப்ளேன் ஓட்டுவாரா அவரு? மண்டு, வியாபார விஷயமா போவாரு வருவாருன்னு சொன்னேன். ஏரோப்ளேன்ல போகணும்னா ரொம்ப செலவாகும்ல? ஆமா, 10 ரூபாய்க்கு சில்லறை மாற்ற முடியாதங்க. டிக்கெட் வாங்கணும்னா 100 ரூபாவா எண்ணணும். என்ன வியாபாரம்? அது என்ன வியாபாரமோ தெரியாது, நமக்கு புரியாது. நம்ம ஊர்ல சாவி எடுத்துட்டு போய் கடை திறந்து உட்காந்து மல்லி மிளகா பொட்டலம் கட்டி விற்கிற மாதிரி இல்லை இது. போனு சதா போனு தான். மெட்ராஸ்ல ஐயா மேஜையில வகை வகையா எத்தனை போன் இருக்கும் தெரியுமா? காசுன்னா உங்க வீட்டு காசு எங்க வீட்டு காசு இல்லை, அவ்வளோ சொத்து. கேவலம் நாய். அதுக்கு பிஸ்கோத்து வாங்குறதுக்கு மாசம் 500 ரூபாய் செலவு செய்வாங்க. எம்மாடி என்று விழிகள் தெரிக்க வியந்தாள். உங்க ஐயாவுக்கு என்ன வயசு? அது ஆச்சு 60. அவருக்கப்புறம் ஒரே பிள்ளை தான் அவருக்கு. சின்னையாவுக்கு தான் எல்லாம். நல்லா சிவப்பா உயரமா இருக்கும். தசு புசுன்னு இங்கிலீஷ். எப்ப பாரு கையில சிகரெட்டு. அதை தவிர வேற கெட்ட பழக்கம் இல்லை. தங்கமான பிள்ளை. பார்க்குறப்பெல்லாம் மணி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்கும். அதுக்கு நம்ம கல்யாணம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும். ஏன் தெரியாதா? 2 வருஷமா அமெரிக்கால என்னமோ வியாபார படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு இந்த மாசம் வந்துடும்னு ஐயா போன தடவை வந்தப்ப சொன்னாரு. அது யாரு என்றால் சுவரில் புகைப்படம் காட்டி. அதான் எங்க ஐயா. மீச பாத்தியா எவ்வளவு கம்பீரம். பக்கத்துல இருக்கிற படம் சின்னையா. பேர் என்னன்னு கேட்கலையே. விஜயகுமார். நல்லா இல்ல? நல்லா இருக்கு என்றாள். அத்தியாயம் 2. புதிதாய் கட்டப்பட்ட சென்னை விமான நிலையம் மின்சார அபிஷேகத்தில் மின்னியது. வெளியே சோடியம் வேப்பர் வெளிச்சம் நனைக்க வரிசையாய் 4 சக்கர வாகனங்கள் தவம் இருந்தன. லவுஞ்சில் நிறம் நிறமாய் சொகுசு நாற்காலிகளில் கசங்காத உடையணிந்தவர்கள் காத்திருந்தார்கள். விமானங்கள் வருவதை போவதை ரகசியமாய் சொல்லிக் கொண்டிருந்தால் தொண்டையில் கிச் கிச் இல்லாத பெண். மாலைகளோடு ஒரு கூட்டம் கேமராக்கள் சகிதமாக காத்திருந்தது. ஒரு பெரிய சூட்கேஸ் 4 கால்களில் உருண்டது. சலசல என்ற சலஃபன் சப்தத்துடன் ஒரு சிறுமி அந்த பாப்கார்ன் தின்றாள். கால் மேல் கால் அணிந்திருந்த ஒரு இளம்பெண் ஒரு ஆங்கில நாவல் படித்து கொண்டிருந்தாள். யாரோ யாருடைய கையையோ அழுத்தி குலுக்கினார்கள். அறிவிப்பு பெண்மணி இப்போது பம்பாயிலிருந்து வந்து லேண்ட் ஆகி கொண்டிருக்கும் ஒரு போயிங் விமானம் பற்றி சொன்னவுடன் மாலை கேமரா கூட்டம் கலகலத்தது. நேருஜி மாதிரி நிறைய பட்டன்களுடன் கோட் அணிந்திருந்த சுந்தரம் பயணிகள் வருகிற வாயிலை நோக்கி நகர கூட்டமும் நகர்ந்தது. பம்பாய் விமானம் நீளமான ரன்வே முழுக்க நிதானமாக ஓடி திரும்பி மறுபடி திரும்பி வேகம் குறைந்து விமான நிலையத்தின் கட்டிடம் அருகே நின்றதும் முதுகில் படிகளை தாங்கிய வேன் ஓடிப்போய் விமானத்தின் கதவருகே நின்று படிகளை பொருத்தி கொண்டதும் கதவு திறந்ததும் 4வது பயணியாக வெளிப்பட்டான் விஜய். இருட்டு நிற சூட் அணிந்திருந்தான். கோல்டு ஃப்ரேமில் குட்டியாய் அரைவட்ட கண்ணாடி அணிந்திருந்தான். எடையில்லாமல் ஒரு பிரீஃப் கேஸ் சின்னதாய் வைத்திருந்தான். அவன் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் அது வெற்றிலை பெட்டி சைஸில் தெரிந்தது. வாயிலை நெருங்கும்போது ஓ மை டாட் என்று சுந்தரத்தை நோக்கி 2 கைகளையும் விரித்து கொண்டே வந்து கட்டி கிளிக் தழுவினான். கம்பெனி மேனேஜர் பெரிய மாலையை கிளிக் அணிவித்தார். மற்றவர்களின் மாலைகளை கையால் வாங்கி வாங்கி கார் டிரைவரிடம் கொடுத்தான். கூட்டத்தில் தேடினான். அவன் தேடிய நபர் இல்லை. எப்படி இருக்கீங்க டாட் என்றான் நடந்து கொண்டு. ஃபைன் விஜய், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எப்படி இருக்கே சன்? 7.5 கிலோ கூட்டிட்டேன். மேனேஜர் 4 சூட்கேசஸ் கலெக்ட் பண்ணிடுங்க என்று கார்கோ கார்டை தந்தான். போலாமா டாட்? காரில் கேட்டான். அர்ஜுன் வரல?
புனே போயிருக்கான். இன்னைக்கு நைட் உன்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறதா சொல்ல சொன்னான் விஜய். அப்புறம் ஹவீஸ் அமெரிக்கா? கேள்வி சின்னதுதான், பதில் தான் 10 நாளைக்கு விடாமல் சொல்லலாம். விரல் முனையின் அசைவில் எதையும் சாதிக்கலாம். ப்ரொவைடட் அந்த விரல் ஒரு பணக்காரனுக்கு சொந்தமாக இருக்கணும். இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்போ சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். தே ஆர் லிவிங் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் சர்வைவிங், தட்ஸ் ஆல். பிஸ்னஸ் எப்படி இருக்கு டேட்? ஓ, சோ குட். போன வருஷத்தை விட 17 lakhs அதிகமாக டேர்ன் ஓவர் ஆகியிருக்கு. வெரி குட். பங்களாவில் போர்ட்டிகோவில் ஆரத்தி கரைத்த தட்டுடன் வேலைக்காரி, அருகே அம்மா, கழுத்து நிறைய நகைகளுடன். ஹாய் மேம் என்று கைகளை பிடித்து கொண்டான். இரு விஜய், முதல்ல திருஷ்டி சுத்திடலாம். ஓ நோ, இதுல இருந்தெல்லாம் எப்பதான் வெளியே வரப்போறீங்க? அணைக்கட்டில் தண்ணி திறந்து விடுறதுக்கே அரசாங்கமே தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுது. நீ இடக்கு பேசாம நில்லு. தட்டை வாங்கி சுற்றி பொட்டு வைத்தாள். உள்ளே நுழையும் போது கர்ச்சிப் எடுத்து சுத்தமாக நெற்றியை துடைத்து கொண்டான். அரை மணி நேரம் ஹாலில் பேசி கொண்டிருந்து விட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று தன் அறைக்கு வந்தான். சிகரெட் பொருத்தி கொண்டு ஈசி நாற்காலியில் அமர்ந்தான். சின்ன சூட்கேஸை திறந்து ஒல்லியாய் பவுடர் டப்பா மாதிரி இருந்த கண்டெய்னரை எடுத்து மூடி திறந்து மடக் மடக் என்று கொஞ்சம் விழுங்கினான். எழுந்து சூக்களை உதறி தனது ரெக்கார்ட் பிளேயரை அணுகினான். ரெக்கார்ட்ஸ் ராக்கில் களைத்து பொறுக்கி எடுத்து பொருத்தினான். கம்பளம் மேல் நின்று இசைக்கு தகுந்தபடி கையில் சிகரெட்டுடன் ஆட ஆரம்பித்தான். ஆடிக்கொண்டே உடைகளை கழற்றி விசிறிவிட்டு வெறும் அரை டிராயருடன் தொடர்ந்து ஆடினான். அந்த ரெக்கார்ட் முடிந்ததும் போய் நிறுத்திவிட்டு வியர்வையுடன் கட்டிலில் விழுந்தான். கை நீட்டி ஏசி ஆன் செய்துவிட்டு மறுபடி சிகரெட். இன்டர்காம் அழைத்தது. ஹலோ என்றான். டைனிங் ஹாலில் உனக்காக வெயிட் பண்ணுறோம் விஜய் என்றார் அப்பா. நோ டேட், ஃப்ளைட்லேயே முடிச்சுட்டேன், பசி இல்லை. யூ கேரி ஆன். வண்டி என்ன இருக்கு வெளியில்? மாருதி. நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்களா? இப்போவா? லேட் நைட்டில் நான் ப்ரோக்ராம் வச்சுக்கிறதில்ல சன். சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். உனக்கு வண்டி வேணுமா? எஸ் டேட். டிரைவரை இருக்க சொல்கிறேன். வேணாம் டேட், லெட் ஹீம் கோ, நான் டிரைவ் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வந்துடு. ஓஎஸ். வைத்துவிட்டு அருகில் டெலிஃபோனை எடுத்து டயல் செய்தான். ஹலோ, ஆஷராஜ் ஹியர். மேடம், ஹவ் ஆர் யூ? மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங்? குரல் தெரியல? விஜய்? எஸ் விஜய். மை குட்னஸ், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் 1 மணி நேரம் முன்னாடி. வந்த உடனே எனக்கு ஃபோனா? வாட் டு டூ? எனக்கு தனியாக தூங்கி பழக்கம் இல்லை. அப்பா கிட்ட சொல்கிறது தானே என்னன்னு? கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. ஷிட், அது ஒரு பேர்டன் மேம். வண்ணத்து பூச்சியை பிடிச்சு ஒரே ஒரு பூவில் தான் தேன் குடிக்கணும்னு சொல்ல முடியுமா? உங்களோட பேச முடியாது. இப்போ என்ன விஜய்? பூ வேணும். டிசம்பரா கனகாம்பரமா? ஜாதி மல்லிகை. தோட்டம் காலி, எல்லாம் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. நான் தான் இருக்கேன். பயமுறுத்தாதீங்க ஆஷா. நாளைக்கு வச்சுக்கலாமே விஜய். சே, இந்தியாவில் எல்லாத்துக்குமே பஞ்சம். என்ன பண்ணுறது, டிமாண்ட் அதிகம். அப்போ நாளைக்கு தானா? பாவம், ரொம்ப தான் கெஞ்சுறீங்க விஜய். ஒரு பழைய சட்டையாக பார்த்து போட்டுக்கிட்டு வரீங்களா? ஏற்பாடு பண்ணலாம். பழைய சட்டையா? ஏன்? கொஞ்சம் தேசிங்க ராஜா வேலை செய்ய வேண்டியிருக்கும், அதான். புரியலையே. புது குதிரை இன்னும் அடங்க மாட்டேங்குது. வாவ், இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வேணும். உடனே வர்றேன். ஹார்ஸ் ரைடிங் தெரியும் எனக்கு என்று போனை வைத்தான் விஜய். பாத்ரூம் சென்று முகம் கழுவி பேண்ட் அணிந்து ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு பர்சில் பணம் அள்ளி வைத்து கொண்டு புறப்பட்டான். காரை அலட்சியமாக ஓட்டினான். நேரம் பார்த்தான். 10:30. தனியாக எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இருட்டோடு அரட்டை அடித்து கொண்டிருந்த தனியான பங்களாவின் வாசலில் நிறுத்தினான். முன் வாசலில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். கதவில் இருந்த வட்ட கண்ணாடி வழியாக பார்க்கப்பட்டதும் திறக்கப்பட்டது. வெல்கம் என்றால் முழு நில இரவு உடையில் இருந்த ஆஷாராஜ். உள்ளே வந்து சிகரெட் எடுத்தான். உட்காருங்க. என்றார். என்ன சாப்பிட்றீங்க? குதிரை. அவ்வளவு அவசரமா? அமெரிக்காவில் என்ன செஞ்சீங்க? டேட்டிங் ரொம்ப சுலபம் தெரியுமா? ஐயோ ராமா, இதே நினைப்பா அமெரிக்காவுக்கு எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன். ஆஷா, இப்போ உங்களுக்கு என் பதில் வேணுமா, என் பர்ஸ் வேணுமா? ஓகே, பர்ஸு என்றாள். ஹிப் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்து, எடுத்துக்கிட்டு மிச்சம் வைங்க. சோமீதவே. மாடியில். ஜாக்கிரதை விஜய். ஏன்? பிராண்ட்ரா கையில் கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறா. அப்போ முரட்டு குதிரை தான், அதனால தான் ஜாக்கிரதைன்னே. ஆனால் நான் முரட்டு ஆண் குதிரை மேடம் என்று படிகளில் ஏறினான். மாடி அரைவாசலில் நின்றான். கதவின் துவாரம் வழியே பார்த்தான். கட்டிலின் மேலே ஒரு ஸ்கர்ட் அணிந்த இளம்பெண் அழுது கொண்டிருந்தாள். சம்பிரதாயமாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் விஜய். அவள் விருட்டென்று தலையை நிமிர்த்தி பார்த்தாள் உஷ்ணமாக. விஜய் நிதானமாக கதவை சாத்திவிட்டு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தான். நோ, மரியாதையா வெளியே போயிடுங்க. அரை மணி நேரம் கழிச்சு போவேன். கழுத்தை நெரிச்சிடுவேன். கமான் டூ இட் என்று கழுத்தை சற்று முன்னால் நீட்டிக்கொண்டு அவளை நோக்கி நடந்தான். வேணா, கிட்ட வராதிங்க. இதோ வந்துட்டேனே, வேற சொல்லு. அவளை நோக்கி கையை நீட்டினான். என்னை தொடாதீங்க. அவன் கன்னத்தை கிள்ளி, தொட்டுட்டேன், வேற சொல்லு என்று அவன் முடிப்பதற்குள் பலார் என்று அறை வாங்கினான். கட்டிலை விட்டு இறங்கி சுவரோரமாக நின்று கொண்டு விழிகள் அனல் கக்க முறைத்தாள். மார்புகள் விம்ம.
அவ்வளவுதானே, இனி ஆரம்பிக்கலாமா? இங்க பாரு, நீ சுத்தி சுத்தி எவ்வளவு நேரம் ஓடுவ? ஓடு. எத்தனை அறை என்ன அறைவ? அறை. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சுளை சுளையா பணம் கொடுத்துருக்கேன் பேபி. நீ இங்க வா, இல்ல நான் அங்கே வரேன். அறையின் மூலையில் வைத்திருந்த பூச்சாடியை தூக்கி எறிந்தாள். குனிந்து கொண்டான். பின்னால் இருந்த ட்ரெஸ்ஸிங் மேஜையின் கண்ணாடி மேல் விழுந்து தரையெல்லாம் துண்டு துண்டாய் கண்ணாடி சில்லுகளில் அவள் தெரிந்தாள். விஜய் தன் வாட்சை நிதானமாக கழற்றி கட்டில் மேல் வைத்துவிட்டு அவளை நோக்கி நடந்தான். அவள் இப்போது அழ ஆரம்பித்தாள். ஒரு இயலாத சூழ்நிலையில உன் பலத்தை ஒரு பெண் கிட்ட காமிக்கிறேங்கிறியே, கோழைத்தனம் இல்ல இது? இங்க பாரு, நான் வீரனா கோழையான்னு தெரிஞ்சுக்க வரல இங்க. உனக்காக பணம் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ என் உரிமையானவ. எனக்கு உரிமையான விஷயத்துல தான் ஈடுபடுறேன். நீ நினைக்கிற மாதிரி கற்பு பெரிய விஷயமே இல்ல. கொஞ்சம் உதறல் மனசுல, அப்புறம் மனசாட்சிய நீ உதறிடுவ. விரட்டி பிடிக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்கு. கையால மாங்காய் பறிக்கிறத விட கல்லெடுத்து அடிச்சு விழ வைக்கிறதுல ஒரு த்ரில் இருக்க தான் செய்யுது. அந்த த்ரில்லையும் பார்த்துடலாமே. விஜய் திடீரென்று அவள் மேல் பாய்ந்தான். நிறைய போராடினான். ஆண் குதிரைக்கு வெற்றி. அவள் தூ என்று துப்பி அழுது கொண்டிருந்தாள். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான் கற்பு. இப்ப என்ன செத்தா போயிட்ட? கற்பை பத்தி நீ பேசாதடா நாயே என்றாள். ஏன் பேசக்கூடாது? அதுதான் முக்கியம்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இதோ உடஞ்சு கிடக்கே, இதுல ஒரு கண்ணாடி எடுத்து கழுத்தை சீவிக்கிட்டு செத்திருக்கணும். செய்யலையே. உனக்கு வாழ்க்கை முக்கியம், உயிர் முக்கியம். கற்பு இருந்தா தேவலாம்னு நினைக்கிற. இல்லாவிட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு மனசு இருக்கு. கற்பு உனக்கு 2ஆம் பட்சம்தான். சரியா நான் சொல்றது? தூ, இதான் முதல் தடவைன்னா செஞ்சிருப்பேன் அப்படி. இந்த மிருகத்தனம் ஒரு வாரமா எனக்கு நடக்குது. என்னை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு ஊர்ல. நம்பி வந்த காதலன் என்னை வித்துட்டு போயிட்டான். என் குடும்பத்துக்காக என் உயிர் தேவைப்படுது. ஏதோ ஒரு காரணம் என்று வாட்சை கட்டிக்கொண்டு, இங்க பாருமா, உன் பேரு கூட தெரியாது எனக்கு. நம்ம இந்தியாவில தான் கற்பு கற்புன்னு பொம்பளைங்க கதறாங்க. அதுவும் போலிதான். இங்கேயும் எவ்வளவு வேணும்னாலும் நம்ம பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒன்று பணம் தேவை, இல்லைன்னா பலம் தேவை. ரெண்டும் என்கிட்ட இருக்கு. வரட்டுமா? நடந்தான் வாசலை நோக்கி. நில்லு என்றாள். நின்றான். ஒன்று மட்டும் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி நம்ம பண்பாடு இன்னும் தரங்கெட்டு போயிடல. நீ சொன்னியே பணத்துல வாங்குவேன்னு. அப்படி ஒன்னால தொழிற்காரியத்தான் வாங்க முடியும். அப்புறம் சொன்னியே பலம், அதுல அப்பாவிகளைத்தான் சிக்க வைக்க முடியும். இது ரெண்டும் இல்லாம இயல்பா ஒருத்திய உன்னால அடைய முடிஞ்சா அன்னிக்கு நீ நம்ம பெண்களோட கற்பை பத்தி பேசு. போயா என்றாள். ஒரு தரம் திரும்பி பார்த்துவிட்டு வெளியே வந்து படிகளில் இறங்கினான். என்ன விஜய் என்றாள் ஆஷா. வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான பொண்ணு, நல்லா பேசுறா. தத்துவமா பொலிவாளே. ஏன் மேடம், மனசுல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிற இவளை ஏன் வச்சிருக்கீங்க? பாவம், திருப்பி அனுப்பிடுங்களேன். சரிதான், பாவத்தை பார்த்தா பணம் யார் தருவா? 7000 ரூபாய் கொடுத்து வாங்கினது. எல்லாருமே ஆரம்பத்துல தத்துவம் பேசினவங்க தான். இப்ப பம்பாய் டெல்லின்னு பறந்து போய் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அப்புறம் இந்தாங்க பர்ஸ். வாங்கி வெயிட்டையே காணுமே. பின்ன வெயிட்டான அனுபவம் இல்லையா? வரேன். காரில் வீடு திரும்பும்போது அவள் சொன்ன கடைசி வாக்கியம் மறுபடி மனதில் ஒலித்து கொண்டிருந்தது. போர்ட்டிகோவில் காரை நிறுத்தி தன் அறைக்கு வந்து கட்டிலில் விழுந்தபோது டெலிஃபோன் எடுத்தான். ஹலோ விஜய். ஹாய், நான் அர்ஜுன், புனேலேருந்து பேசுகிறேன். மை ஸ்வீட் இடியட், என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் தூக்கி குப்பையில் போடு. எப்போ வர்ற? நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில். வந்து ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கா? போயிட்டு வந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து ஃப்ரீ தான். அமெரிக்கா எப்படி இருந்துச்சு? ஃபைன், நிறைய விஷயம் இருக்கு, பேசலாம். எங்கே? ஓ வீட்லையா? வேணாம், எங்கேயாவது போயிடலாம். கோல்டன் பீச்? வெளியூர் போயிடலாம். 1 வீக் எனக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். வர்றல்ல, மகாராஜா உத்தரவுப்படி. ஆனா எனக்கு நகி காரணம் தேடாத. நீ வர்ற. சரி வர்றேன். எங்க போகலாம்? நீ தான் சொல்லேன். ஸ்ட்ரைக் ஆகலையே. கையில எதுவோ வச்சுக்கிட்டு அலைவாங்கன்னு என்னமோ சொல்வாங்களே. வி ஆர் கோயிங் டு அவர் ஊட்டி பங்களா. ஓகே என்றான் விஜய். அத்தியாயம் 3. கட்டிலில் காத்திருந்தான் சுப்பிரமணியன். பின்கட்டில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள் சுந்தரி. சுப்பிரமணியன் எழுந்து கொசுவலை கட்டினான். பெட்ஷீட்டை எடுத்து உதறினான். அருகில் இருந்த ஜன்னலின் கதவையெல்லாம் சாத்தினான். பொறுமை இழந்து சுந்தரி என்றான். வேலையா இருக்கேங்க? மணி 10 சுந்தரி. என்ன பண்றாங்க? பாத்திரமெல்லாம் கழுவி வைக்க வேணாமா? அந்த சனியனை எல்லாம் அப்புறம் கழுவலாம். வா, காலையில எல்லாம் ரெடியா வந்துடுமா? இருங்க வர்றேன். 10 நிமிஷம் காக்க வைத்து வந்தாள். அவளை அணைத்து கொண்டு கேட்டான். சுந்தரி, என்னோட உசிரே நீதான் கண்ணம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கி தர்றேன். எல்லாருமே இப்படித்தானா, மயக்கத்துல என்ன வேணும்னு கேட்கறது, அப்புறம் ஏதாச்சும் சமாதானம் சொல்றது. சேச்ச, நீ நிஜமா கேளு. நான் வாங்கி தரலன்னா என்னடா சுப்பிரமணின்னு பேர் சொல்லி கூப்பிடு. சி, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்காக என் சக்திக்கு மீறினதா கேட்டுடாத. சொல்லு, என்ன வேணும்? ரொம்ப நாளா எனக்கு ஆசைங்க. கல்யாணத்துக்கு கூட செஞ்சு போட சொல்லி அப்பா கிட்ட சொன்னேன். பணம் இல்ல சுந்தரின்னு வளையல் மட்டும்தான் செஞ்சு போட்டாங்க. அட சொல்லேன், சஸ்பென்ஸ் வைக்கிறியே. ஜிமிக்கி வேணுங்க எனக்கு. அடி பாவி, இவ்வளவுதானா? நான் பெரிய ஐயா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா 3000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கேன் என் சம்பளத்துல. அதை வாங்கி உனக்கு செஞ்சு தரேன். அப்புறம் நல்லதா 4 புடவை கூட வாங்கி தரேன். நிஜமாவா?
சத்தியமா நீ யாரு இனிமே? என் ராசாத்தி, எனக்கே எனக்குன்னு வந்தவ. இத பாரு தாயி, சத்தியமா சொல்றேன், உன் மனசு நோக ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். உங்க அப்பார்கிட்ட சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சுக்குவேன் என்றபோது அவன் குரல் தள்ளாடியது. சுந்தரி சந்தோஷ மிகுதியில் அவன் கன்னத்தில் பளிச்சென்று முத்தம் பதித்து, அப்புறம் இன்னொரு விஷயங்க என்றாள். என்ன? மத்தியானம் டிரைவர் காத்தமுத்துக்கிட்ட காய்கறி கொடுத்து அனுப்புனீங்க தானே? ஆமா. கொண்டாந்து கொடுத்துட்டு உடனே போக வேண்டியது தானே? ஏன், என்ன செஞ்சான்? கப்புன்னு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு என்னை உத்து உத்து பார்த்துக்கிட்டு வலுக்கட்டாயமா அரட்டை அடிச்சாரு. எனக்கு உள்ள வேலை இருக்குன்னு சொல்லி பார்த்தும் நகரலைங்க. சச்ச, காத்தமுத்துக்கு ரொம்ப நல்ல மனசு சுந்தரி, கலகலப்பான ஆளு. மனசுல கபடம் இல்ல, தப்பா எடுத்துக்காத. அதுக்கு இல்லைங்க, எங்க ஜாதியில உங்களை மாதிரி லட்சணமா சிவப்பு தோலா பொம்பளைங்களை பார்க்கவே முடியாதுன்னாரு. இதெல்லாம் நல்ல பேச்சா? யதார்த்தமா எடுத்துக்கணும் சுந்தரி. அவன் சொன்னதுல தப்பு ஒண்ணுமில்ல, மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லியிருக்கான். இதை போய் அனர்த்தமா எடுத்துக்க கூடாது. இல்லைங்க, இதை பாரு சுந்தரி, இப்படி நீ அனாவசியமா சந்தேகப்படுறது எனக்கு பிடிக்கல. காத்தமுத்து எனக்கு எத்தனை நாள் பழக்கம், எனக்கு அவனை தெரியாதா? எல்லாத்தையும் விகல்பமா எடுத்துக்க கூடாது என்றான் சற்று அழுத்தமான குரலில். சரிங்க என்றாள் சன்னமாக. சுப்பிரமணியன் கட்டிலை விட்டு எழுந்தான். என்ன எந்திரிச்சிட்டீங்க? நான் டார்ச் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு பங்களா சுவரோரமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுத்தி பார்த்துறது பழக்கம். நீ தூங்கு என்று டார்ச்சையும் ஒரு தடியையும் எடுத்துக்கொண்டு முரட்டு கம்பளம் ஒன்றை போர்த்தி கொண்டு வெளியே சென்றான். பங்களாவை சுற்றி நடந்துவிட்டு தான் குவார்ட்டர்ஸை நோக்கி திரும்பிய போது பங்களாவுக்குள்ளே போன் மணி அடித்தது. அவசரமான ஓட்டமாக முன்வாசலை அடைந்து இடுப்பில் செருகியிருந்த சாவி கொத்தை எடுத்து திறந்து உள்ளே வந்து போனை எடுத்தான். ஹலோ என்றான். மெட்ராஸ்ல இருந்து ட்ரங்க் கால், லைன்ல இருங்க. இருந்தான். சற்று நேரத்தில், ஹலோ, அங்க யார் பேசுறது? நான் தான் பேசுறேனுங்க ஐயா. நான் தான்னா? யார்யா? சுப்பிரமணியன் ஐயா. இப்படி பேரை சொல்லி பேசணும் மணி. நான் சின்னையா பேசுறேன். வணக்கம் சின்னையா, எப்போ வந்தீங்க? நேத்து வந்தேன். அது இருக்கட்டும், பங்களாவை ஒழுங்கா வச்சிருக்கியா இல்ல யாருக்காச்சும் வாடகைக்கு விட்டுட்டியா? ஐயோ, என்ன சின்னையா அப்படி கேட்குறீங்க? சும்மா தமாஸ். நாளைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஊட்டி வருவோம். ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி வைக்கிறியா? ஆகட்டுங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும்ல, காரமா செஞ்சு வை. சரிங்க ஐயா, வச்சிடட்டுமா? ஐயா, ஒரு விஷயம். என்ன? பெரியய்யா கிட்ட 3000 போல பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பணம் இப்ப தேவைப்படுதுங்க. நீங்க வர்றப்போ. இப்ப என்ன ஐயா தேவை உனக்கு? பொண்டாட்டிக்கு நான் ஜிமிக்கி செய்யணும் சின்னையா. பொண்டாட்டியா? அட, நான் ஒரு இவன் சேதிய சொல்லாம பணம் கேட்குறேன் பாருங்க. போன வாரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெரி குட். யாரு பொண்ணு? சொந்தத்திலேயே தாங்க. சரி, பணம் எடுத்துட்டு வரேன், நேர்ல பேசிக்கலாம். சுப்பிரமணியன் போனை வைத்தவுடன் மின்னல் ஓட்டத்தில் தனது குவார்ட்டர்ஸ்க்கு ஓடி வந்து உறங்கி போயிருந்த சுந்தரியின் தோலை பிடித்து உசுப்பி, சுந்தரி, நாளைக்கு சின்னையா வர்றாரு, போன் வந்துச்சு என்றான் உற்சாகமாய். முகத்தை உம்மென்று வைத்திருந்தாள் சுந்தரி. ஏய், ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? பின்ன இப்பதான் நமக்கு கல்யாணமாச்சு. நேத்து தான் இங்க வந்தோம். என்ன தனியா 4 இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. நாளைக்கு உங்க சின்னையா வந்துட்டார்னா அவரோடவே ஜோலி சரியா போயிடும். அப்புறம் எங்கே சுத்துறது? அதை பார்த்தா முடியுமா சுந்தரி? நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க இல்லையா? எப்பவாவது வர்றப்பதானே வேலை. சரி, இப்போ போய் வரணுமா? அது சரி, இதெல்லாம் நம்ம இஷ்டமா அவங்க இஷ்டமா? சின்னையா இப்ப வர்றதால உனக்கு ஜிமிக்கி வரப்போகுதே. ஜிமிக்கி என்றதும் முகத்தில் பல்பு போட்டு கொண்டாள். ஜிமிக்கியா? ஆமா, அவரை பணம் எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பணம் கைக்கு வந்ததும் உனக்கு பிடிச்ச டிசைன்ல செஞ்சு தரேன். சின்னையா தாராளமா வரட்டும் என்றாள் சுந்தரி உற்சாகமாக. ஜிமிக்கின்னதும் பேச்சே மாறிடுச்சே. கள்ளி, காலையில சீக்கிரம் எழுப்பி விடு. பங்களா பூரா கழுவி தள்ளணும். காத்தமுத்து வீட்டுல போய் விபரம் சொல்லி அவனை காரை ரெடி பண்ணி வைக்க சொல்லணும். ஏங்க, எத்தனை பவுன்ல ஜிமிக்கி செய்ய போறீங்க என்றாள். அத்தியாயம் 4. ரயில் அவசரமே இல்லாமல் ஊட்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. ஆமா, ஓடிக்கொண்டிருந்தது என்றால் அது பொய். கம்பார்ட்மெண்ட்டின் அந்த செக்ஷனில் விஜயும் அர்ஜுனும் மட்டுமே இருந்தார்கள். உதடுகளில் சிகரெட்டுடன் கார்ட்ஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஜன்னல் வழியே சுரீர் என்று குளிர்காற்று உள்ளே பாய்ந்து கொண்டிருந்தது. வெளியே பிரதேசமெங்கும் பசுமை. சில பகுதிகளில் பசுமையின் நரைமுடி போல பனிப்புகை உலாவிக் கொண்டிருந்தது. லவ்லி லொகேஷன் என்றான் அர்ஜுன். இதென்ன அர்ஜுன், ஊட்டியில காமிக்கிறேன் பாரு, அசந்துடுவ. சாப்பாடு தூக்கம் இல்லாம பாறையில உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 2 வீடியோ கேசட் தந்திருக்கேன் உங்ககிட்ட. 2ஐயும் இயற்கை காட்சிகளால நிரப்பி தர வேண்டியது ஓம் பொறுப்பு. ஷூர். கேமரா நல்லா ஆப்ரேட் பண்ணுவியா? பார்க்கத்தான் போறியே. ஏற்கனவே வச்சிருந்தியா? இப்ப வர்றப்போ வாங்கிட்டு வந்தியா விஜய்? ஏற்கனவே என்கிட்ட கேமரா இருக்கு. ஆனா இப்ப எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறது புதுசா வாங்கிட்டு வந்தது. பழச வித்துடலாம். கார்டை போடுடா. அர்ஜுன் போட்டதும் எடுத்து செருகி கொண்டு, ஒரே ஒரு டச்சர் வந்துட்டா ஆட்டம் ஓவர் என்று தன் கார்டை டிஸ்கார்ட் செய்தான். உனக்கு கிடைக்காத டச்சரா என்று கண்ணடித்தான் அர்ஜுன். நேத்து வந்ததுமே கோல் போட்டிருப்பியே. எஸ், ஆனா ரொம்ப வித்தியாசமான அனுபவம். எப்படி? அண்டை மாநிலமா? சீச்சி, அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் போராடி அடைஞ்சேன்.
இதுல என்னடா இருக்கு போராட, பணத்தை விசுனா முடிஞ்சுது. அப்படி இல்ல, புதுசா பழக்கிக்கிட்டு இருக்காங்க. ரூம் பூரா ஓடிச்சு, கரை முறைன்னு திட்டுச்சு, மாலை மாலையா அழுதுச்சு. அப்புறம் எல்லாம் ஆன பிற்பாடு கற்பை பத்தி ஒரு பிளடி வியாக்கியானம். கற்பை பத்தி பேசினாளா? இன்ட்ரெஸ்டிங். கசாப்பு கடையில கருணை மனுவா? சொல்லு, என்ன சொன்னா? கற்புங்கிறது பெரிய படா படா சமாச்சாரமா. ஒரு பொண்ணை வசப்படுத்துறது அத்தனை சுலபம் இல்லையா? பணம் பலம் இது இல்லாம ஒரு பொண்ணை அடைய நினைக்க கூட முடியாதான். அர்ஜுன் பேசாமல் இருந்தான். என்னடா பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமே கமெண்ட் சொல்லல நீ? அவ யாரா இருந்தா என்ன விஜய்? நீ நினைக்கிறது மாதிரி இல்ல. அவ சொன்னதுல ஓரளவு உண்மை இருக்கு. அவளுக்கு சொல்ற விதத்துல சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன். என்னடா அர்ஜுன், சேம் சைட் கோலா? இல்ல விஜய், எல்லா விஷயத்திலையும் உன்னோட ஒத்து போகணுமானா? நோ நோ, அவ தான் கிறுக்குத்தனமா பேசினான்னு உன்கிட்ட சொன்னா, நீயும் அதே மாதிரி பேசுறியே. என்ன கிறுக்குத்தனமா பேசினேன்? அவ சொன்னதுல ஓரளவு உண்மைங்கிறியே. கற்புங்கிறதெல்லாம் ரொம்ப புனிதமா நினைச்ச காலம் ஒண்ணு இருந்தது. ஆனா அது இறந்த காலத்துல. இப்போ அது மாறி போச்சு அர்ஜுன். பெண்கள் சுலபமா தங்களை இழந்துடுறாங்க, அப்புறம் இயல்பாயிடுறாங்க. அடல்ட்ரி அதிகமா போச்சு. பெண்கள் மனசுல சபலங்கள் அதிகமாகி போச்சு. படித்தான்றதுக்கு யோசிக்கிறதே இல்ல. ஆனா இதெல்லாம் இன்னும் பகிரங்கமா நடக்கல, அவ்வளவுதான். நீ சொல்றதுல ஒரு பகுதி தான் சரி விஜய். கற்பு விஷயத்துல ஒருவித அலட்சியம் லேசா தோன்ற ஆரம்பிச்சிருக்கிறது உண்மை. ஆனா அது எல்லா பெண்களிடத்துலயும் இல்ல. ரொம்ப மாடர்னா இருக்கிற ஹை சொசைட்டிலேயே சில இடங்கள்ல தான் அப்படி. மற்றபடி ஒழுங்குங்கிறத ரத்தத்தோட இணைஞ்ச விஷயமா வாழ்க்கை பூரா கடைபிடிக்கிற பெண்கள் தான் இந்தியால இருக்காங்க. நீ சொல்ற நெறி விலகின பெண்களை விதிவிலக்குகளாத்தான் சொல்லலாம். விஜயின் முகம் சற்று சிவந்தது. அர்ஜுன், என்ன பேசுற நீ? உடம்பு உணர்ச்சி இது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுல ஹை சொசைட்டி என்ன, லோ சொசைட்டி என்ன? தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்குது. கிராமங்கள்ல தான் இந்த கள்ளக்காதல்ங்கிறதே அதிகம். ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு 18 வயசா இருந்தப்பவே நான் கெட்டு போயிட்டேன். என்னோட முதல் அனுபவம் யாரோட தெரியுமா? நீ நம்ப மாட்ட. என்னோட எங்க வீட்டில் அப்போ வேலை பார்த்த வேலைக்காரியோட. அவளுக்கு வயசு அப்போ 30. கல்யாணமாகி 3 பிள்ளை பெத்தவ. நான் பணம் தந்து மயக்கல, பலவந்தமும் படுத்தல. இதுக்கு என்ன சொல்ற? அவளும் ஒரு விதிவிலக்கு தான் விஜய். போடா போடா இவனே, நான் மனம் விட்டு உங்ககிட்ட சொன்னேன். இதே மாதிரி அனுபவங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு ஏற்படுற ஒன்று தெரியுமா? எல்லாரும் வெளியே சொல்வாங்களா? கற்புங்கிறது ஒரு வெளிப்பூச்சு. உள் மனசுல அதை மீறி செயல்பட ஒரு வசமான சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா பெண்களுமே தயார்தான் அர்ஜுன். நோ, உன்னோட வாதம் ரொம்ப குறுகிய பார்வையில இருக்கு. நான் ஒப்புக்க மாட்டேன். உன்னோட சொந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் உள்ள எல்லாருமே அப்படித்தான்னு முடிவுக்கு வர்றது மடத்தனம் மட்டும் இல்ல, குழந்தைத்தனம். விஜய் ஒரு வினாடி அர்ஜுனை உற்று பார்த்துவிட்டு சட்டென்று உஷ்ணமாக பார்வையை திருப்பி கொண்டான். அவன் தோளில் கை வைத்து முகத்தை திருப்பி, இங்க பாரு விஜய், இந்த விஷயம்னு இல்ல, எந்த விஷயமானாலும் சொந்த கருத்தை ஆதரிச்சு பேசுறது தப்பில்ல. அதே சமயம் எதிரியோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கணும். பிடிவாதமா பேசக்கூடாது. இப்ப நாம பேசிட்டு இருக்கப்பவே ஏன் முகத்தை இவ்வளவு கோபமா வச்சுக்கிற? என் அனுபவத்தை ஓப்பனா சொல்லியும் நீ தான் பிடிவாதமா பேசுற. அனாவசியமா பொம்பளைங்களுக்கு வக்காலத்து வாங்குற. அதெல்லாம் இல்ல, என் கருத்தை சொல்றேன், அவ்வளவுதான். விஜய், நானும் 18 வயசை கடந்து தான் வந்தேன். அப்போ எங்க வீட்லயும் ஒரு கல்யாணமான வேலைக்காரி இருந்தா. என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவா. எங்களுக்குள்ள எந்த விதமான அசிங்கமான பார்வை பரிமாற்றம் கூட நடந்ததில்ல. என்ன மாதிரி எத்தனை லட்சம் பேருக்கு வாழ்க்கையில நீ சொன்ன வித்தியாச அனுபவம் இல்லாம இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் விடு அர்ஜுன். இப்ப நீ என்ன சொல்ற? அவ சொன்னதுல உண்மை இருக்குங்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நினைச்ச பெண்ண என்ன விலை கொடுத்தும் அடைய முடியாதுங்கிறேன். நீ சொல்றது தப்புங்கிறேன் நான். அமெரிக்கா போயிட்டு வந்ததால தான் உனக்கு இப்படி எண்ணம் வருது. நோ, நீ சொல்றது தப்புன்னு நிரூபிச்சு காட்டிட்டா? என்னடா இதெல்லாம்? ஏதோ விளையாட்டா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம், சவாலுக்கெல்லாம் இழுக்கிற? எஸ், பி ஸ்போர்ட்டிவ். உன் கருத்து தப்புன்னு நிரூபிச்சு காமிக்கிறேன். எப்படி நிரூபிப்ப? உன் பேச்சுப்படி ஹை சொசைட்டில தான் ஓரளவு சஞ்சலப்படுறவங்க இருப்பாங்க. லோ சொசைட்டில கற்பை பொத்தி பொத்தி வச்சுக்குவாங்க, அப்படித்தானே? ஆமா, விதி விலக்குகள் சேர்க்கப்படல. கல்யாணம் ஆகாத பெண்களை விட கல்யாணம் ஆன பெண்கள் கற்பு விஷயத்துல இன்னும் கெட்டி, அப்படித்தானே? ஆமா, ரைட். ஊட்டில நாம ஒரு வாரத்துக்கு மேல தங்க போறோம் இல்லையா? நீயே செலக்ட் பண்ணி ஒரு கல்யாணமான பொண்ணை எனக்கு காமி. அவளை நான் சலனப்படுத்தி கற்புங்கிறது நத்திங்னு உனக்கு நிரூபிக்கிறேன். ரைட்? அர்ஜுன், எழுதி கொடு. என்ன விஜய் இது? எலக்ட்ரிக் கம்பத்துல சுண்ணாம்பு தடவுற மாதிரின்னு நினைச்சியா நினைக்கிற பெண்ணை அடையிறதுக்கு? அந்த பேச்செல்லாம் வேணாம். சேலஞ்சுனா சேலஞ்ச். என்ன சொல்ற? ஓகே விஜய், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அவளை தூக்கிட்டு வந்து ரூம்ல வச்சு பலவந்தமா அடைஞ்சிட்டு வெட்டுறீங்க கூடாது. இல்ல, வேற எந்த வழியை வேணும்னாலும் கடைபிடிக்கலாம் இல்லையா? தாராளமா. கற்பை புனிதமா நினைக்கிறவ பணத்தை மதிக்க மாட்டா, மிரட்டலுக்கு பணிய மாட்டா, உயிருக்கும் பயப்பட மாட்டா. நீயே காமிப்பா அப்படி ஒரு புனிதவதிய? காமிக்கிறேன். ரைட். நம்ம சேலஞ்சில் பந்தய பொருள் என்ன? நீயே சொல்லு. வெல், நான் தோத்துட்டா என்னோட இந்த புது வீடியோ கேமராவை உனக்கு கொடுத்துடுறேன். ஜெயிச்சிட்டா உன்னோட ஹோண்டா மோட்டார் பைக்கை எனக்கு கொடுத்துடணும். என்ன அர்ஜுன்? ஓகே விஜய் என்றான் அழுத்தமாய்.
அத்தியாயம் 5. ஊட்டி ஸ்டேஷனில் ரயில் நின்று அப்பாடா என்றது. முதலில் விஜய் இறங்கினான். அவனை பார்த்ததுமே காத்திருந்த காத்தமுத்துவும் சுப்பிரமணியனும் கையில் ஒரு மாலையோடு ஓடி வந்தார்கள். கொண்டா கொண்டா இங்க என்று காத்தமுத்துவிடமிருந்து மாலையை வாங்கி விஜய்க்கு போட்டுவிட்டு பல் அனைத்தும் காட்டிக்கொண்டு அவனே கைத்தட்டி கொண்டான் சுப்பிரமணியன். மணி, என்ன இதெல்லாம்? பின்ன சின்னையா அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கீங்க, இந்த வரவேற்பு கூட இல்லைன்னா எப்படி? ஐயோ, பொட்டியை வாங்காம பேசுறேன் பாருங்க, கொண்டாங்க என்று அர்ஜுன் கையில் வைத்திருந்த 2 பெட்டிகளையும் வாங்கி கொண்டு நடந்தான். வாங்க. விஜய் அர்ஜுனிடம் திரும்பி, மணிதான் ஊட்டி பங்களாவை பார்த்துக்கிறான் ரொம்ப வருஷமா, நல்ல ஆள் என்று விட்டு லைட்டரை எடு என்று சிகரெட் எடுத்துக்கொண்டான். மணி நடந்து கொண்டே திரும்பி பார்த்து, சின்னையா இன்னும் இந்த பழக்கத்தை நிறுத்தலையா? நிறுத்துறதா? முந்தியாவது எப்பவாவது குடிச்சான், இப்போ செயின் ஸ்மோக்கர் ஆயிட்டான் என்றான் அர்ஜுன். அப்படின்னா தொடர்ச்சியா குடிக்கிறான்னே, ட்ரெயின்ல வர்றதுக்குள்ள 4 பாக்கெட் தீந்துடுச்சு. மணிதானே உன் பேரு? காலையில எந்திரிச்சதும் நீ என்ன குடிப்ப? டீ சார். இவன் முதல் காரியமா சிகரெட்டை எடுப்பான். பெட் காஃபி மாதிரி பெட் சிகரெட், தூங்குற நேரம் மட்டும் குடிக்கிறதில்ல. பேசிக்கொண்டே காரை நிறுத்தியிருந்த இடத்திற்கு வந்து அனைவரும் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. கேட்கவே இல்லையே மணி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்ல போன்ல? ஆமாங்க சின்னையா. எப்போ? 1 வாரம் ஆச்சுங்க. கோயம்புத்தூர்ல கல்யாணம் முடிச்சு அவங்க சைடு எங்க சைடு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் விருந்து சாப்பிட்டுட்டு முந்தானேத்து தான் வந்தோம். வந்தோமா? அழைச்சிட்டு வந்துட்டியா? ஆமாங்க. பால் காய்ச்சி குவார்ட்டர்ஸில் குடித்தனமும் ஆரம்பிச்சிட்டோம். பங்களால பாதி வேலை 2 நாளாக அது பார்த்துடுது. எனக்கு சுமை குறைஞ்சிடுச்சு. வெரி குட் வெரி குட். என்ன பேரு? சுந்தரி. ஐயா, பணம் கொண்டாந்துருக்கேன் மணி. சந்தோஷமுங்க. ஜிமிக்கின்னா ரொம்ப இஷ்டமா. வாயை திறந்து மொத கேட்ட பொருள் அதான். வாங்கி தந்துடலாம்னு தான். தாராளமாக. புது பொண்டாட்டி இல்லையா, செஞ்சிட வேண்டியதான். இல்லைன்னா காரியம் எதுவும் ஆகாதே. போங்க சின்னையா. அதுக்காக இல்லை, நிசமாலுமே எனக்கு அது மேலே அது என்ன சொல்வாங்க, லவ்வா? ஆமாம், அது வந்துடுச்சு. கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்தி அதுக்கு. ஸ்டேஷனுக்கு அதையும் கூப்பிட்டேன், ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு. பங்களாவின் போர்ட்டிகோவில் அசைவில்லாமல் வண்டியை நிறுத்தினான் காத்தமுத்து. மணி அவசரமாக இறங்கி ஓடி கதவை திறந்து விட்டான். முன்வாசல் கதவை திறந்து வைத்தான். இருவரும் உள்ளே வந்தார்கள். சீட்டி அடித்தான் அர்ஜுன். கட்சி மாநாடே நடத்தலாம் போலிருக்கே என்று ஹாலின் சோஃபாவில் அமர்ந்து சுற்றிலும் பார்த்தான். காத்தமுத்துவும் சுப்பிரமணியனும் சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார்கள். 3 பெட்டியையும் உங்க ரூம்ல வச்சிடட்டுமாங்க? வச்சிடு. வைத்து விட்டு வந்தான். ஹீட்டரை போட்டுட்டியா மணி? ஆமாங்க, வெந்நீர் ரெடி, குளிக்கலாம். குளிச்சுட்டு வாங்க, சமையல் ஆச்சு. சுட சுட இருக்கு எல்லாம். நானும் சுந்தரியும் சேர்ந்து சமைச்சோம். இருக்கட்டும். வேற என்ன வாங்கி வச்சிருக்க? ராத்திரிக்கு தேவைப்படலான்னு ஆப்பிள், பிரெட்டு, ஜாமு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஐஸ் பொட்டியில் ஆரஞ்சு, லெமன் ஜூஸ் பாட்டில் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். வேற பாட்டில் நான் சொல்கிறேன். சின்னையா, என்னங்க இது? என்ன இப்படி ஆச்சரியப்படுற நீ? ஃபாரின்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். ஃபாரினை விடு, இங்கேயே தான் இது ரொட்டீன் லைஃப்ல வந்துடுச்சே. நான் எழுதி தர்றேன். அதே பிராண்ட். காரை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துடு. வேணாங்க சின்னையா, உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீ ஒன்று பாட்டிலாவா குடிப்போம்? அளவா கொஞ்சமாக குடிப்போம். மணி, உடம்புக்கு நல்லது தெரியுமா? கண்ணு மண்ணு தெரியாமல் குடிக்கிறது தான் தப்பு. நிஜமா உடம்புக்கு நல்லதா? பின்ன ஃபாரின்ல குடிக்கிறவன் எல்லாம் முட்டாளா? எனக்கு மனசு சங்கடமாயிருக்கு. சரி, நீ போவேணா, காத்தமுத்துவை கூப்பிடு. வேணாங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். எழுதித்தாங்க. அர்ஜுன் எழுதி தர வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு, போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க. காரை எடுத்துக்கிட்டு போ, இந்தா பணம். மணி வெளியே போனதும் கார் ஸ்டார்ட் ஆகி அதன் சத்தம் கரைந்து போனதும், வா அர்ஜுன், என் ரூமுக்கு போகலாம், குளிக்கலாம் என்றான் விஜய். மாடிப்படிகள் ஏறி பெரிய அறைக்குள் நுழைந்தார்கள். முதல்ல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நாம கொண்டாந்திருக்கிற விசிஆர் எடுத்து கனெக்ஷன் கொடுத்து படம் பார்த்துக்கிட்டு என்று பாத்ரூமுக்குள் நுழைந்தான் விஜய். அர்ஜுன் வீடியோ டெக்கை சூட்கேஸில் இருந்து எடுத்து அந்த அறையில் இருந்த டிவியின் ஸ்டாண்டின் அடிப்பகுதியில் வைத்து டிவியுடன் கனெக்ஷன் கொடுத்தான். ஒரு கேசட் எடுத்து பொருத்தின போது கீழே ஹாலில் கொலுசு சத்தம் கேட்டது. அர்ஜுன் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து மாடியில் இருந்தபடியே ஹாலை பார்த்தான். சுந்தரி ஜல் ஜல் என்று நடந்து மாமா மாமா என்று எல்லா திசைகளிலும் பார்த்தாள். சமையல் அறைக்குள் ஓடிப்போய் பார்த்துவிட்டு திரும்பி, கார் சத்தம் கேட்டதே, எங்கே யாரையுமே காணோம் என்று முனகினது துல்லியமாக கேட்டது. அர்ஜுன் படிகளில் மெதுவாக இறங்கினான். சுந்தரி என்றான். திடுக்கிட்டு திரும்பி திகைத்தாள். என்ன ஆச்சரியமா பார்க்கற? மணி சம்சாரம் தானே நீ? ஆமா என்றாள் தயக்கமாய். ஒருமையில் அவன் அழைத்ததும் பேரை சொன்னதும் உறுத்தியது. நான் விஜயோட ஃப்ரெண்டு. சமையல் நீதான் செஞ்சியாமே? ஆமாங்க. அவரு விஜயா? அவன் மாடியில குளிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல, அவர் இல்ல. மணியா? ஒரு வேலையை அனுப்பியிருக்கோம். எங்கே வா, உன் சமையலை டேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சமா. என்று சமையலறை நோக்கி மெதுவாய் நடக்க அர்ஜுன் தொடர்ந்தான். சமையலறைக்குள் வந்ததும், பரவாயில்லையே, மணி ரொம்ப ரசனையா தான் பொண்டாட்டியா செலக்ட் பண்ணியிருக்கான். அழகாவே இருக்க நீ. சங்கடமாய் நெளிந்தாள். ஜிமிக்கின்னா ரொம்ப இஷ்டமாமே என்று சிரித்தான். நான் குவார்ட்டர்ஸ்க்கு போறேன். ஏன்? நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லை என்றால் கண்களில் ததும்பும் கண்ணீருடன்.
ஐயையோ, இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன்? அதற்கு பதில் சொல்லாமல் குமுறிக்கொண்டு வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு விருட்டென்று வெளியேறினாள் சுந்தரி. கொலுசு சப்தம் கரைந்து போனது. அர்ஜுன் சிரித்து கொண்டான். வார்த்தையே பொறுக்காதவள், புதிதாய் திருமணமானவள், கிராமத்து பெண். இவள்தான் பந்தய இலக்கு. அர்ஜுன் வேகமாக மாடிக்கு வந்தான். குளித்துவிட்டு வெளியே வந்த விஜயிடம் சொன்னான். பந்தயத்துக்கு பெண் காட்ட சொன்னில்ல, உங்க பங்களா வேலைக்காரன் மணியோட புது சம்சாரம் சுந்தரி தான் அந்த பொண்ணு. நம்ம கண்டிஷனை மீறாம அவளை அடைஞ்சு காமி என்றான். 100 ரூபாய் நோட்டையே கண்ணில் பார்த்துருக்காத குரூப்டாது, உடனே விழுந்துடும். சீக்கிரமா தோத்துடுவ. வேற நல்ல ஆளா பாரு. நோ, இவதான். ஓகே, உன் ஹோண்டா பைக்கை நீ மறந்துடலாம். பார்க்கலாம் என்றான் அர்ஜுன். அத்தியாயம் 6. சுந்தரி என்று குவார்ட்டர்ஸ்குள் வந்தான். பதில் தராமல் படுக்கையில் முதுகு காட்டி சரிந்திருந்தவளை நெருங்கினான். ஏய், என்னாச்சு உனக்கு என்று தோளை தொட்டு திருப்பியதும் விழிகளில் கண்ணீரை கண்டான். அட, ஏன் அழுவுற? பங்களாவுக்கு போனேன். சின்னையாவோட ஃப்ரெண்டா அவரு என்னை கடிச்சு திங்குற மாதிரி பார்த்தாரு. என்னென்னவோ பேசினாரு. எனக்கு அழுக வந்துடுச்சு. ஓடியாந்துட்டேன். சீச்சி, அவங்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. யாரை பார்த்து சந்தேகப்படுறதுன்னு விவஸ்தையே இல்லையா உனக்கு? என்ன பேசினாரு அப்படி? சுந்தரின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அதானே உன் பேரு? பின்ன எப்படி கூப்பிடுறது உன்ன? நீ வா போன்னு கூப்பிட்டாரு. நீ என்ன மகாராணியா மரியாதை கொடுக்க? மேல் வர்க்க முடியாதுங்க. நம்மளை வாழ வைக்கிறவங்க. வேலைக்காரங்களை பின்ன எப்படி சொல்வாங்க? அது இல்ல, மணி நல்லா ரசனையா பொண்டாட்டி எடுத்திருக்கான். நீ அழகா இருக்கேன்னு சொன்னாரு. அது கூட உண்மைதானே? யதார்த்தமா சொல்லக்கூடாதா அப்படி? ஐயோ, சொன்ன விதம் சரியில்லைங்க. இங்க பாரு, உனக்கு டவுன் பழக்கமே இல்லை. கிராமத்திலேயே இருந்துட்ட. டவுன்காரங்கெல்லாம் அப்படித்தான் மனசுல வச்சுக்காம பேசுவாங்க. நீ அழகா இருக்கேங்கிறது உண்மைதானே? அதை அவர் மனசுல பட்டதை உடனே சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே? இதுக்கா அவ ஓடி வந்த? சின்னையாவ பாத்தியா? அவர் மாடியில இருந்தாரு. சரி, புறப்படு சுந்தரி. எங்கேயா? பசியோட இருக்காங்க. போய் பரிமாறலாம் வா. அப்புறம் சின்னையா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். தயக்கத்துடன் சம்மதித்தாள். இருவரும் பங்களாவுக்கு வந்தபோது விஜயும் அர்ஜுனும் கீழே ஹாலில் அமர்ந்து இருக்க, அர்ஜுன் ட்ரே மேல் இருந்த கிளாஸ்களில் நிதானமாக சுப்பிரமணியன் வாங்கி வந்த பாட்டிலில் இருந்து ஊற்றி கொண்டிருந்தான். சுந்தரி சேலையின் தலைப்பை எடுத்து போர்த்தி கொண்டாள். சின்னையா, இதானுங்க என் சம்சாரம். காலில் விழு சுந்தரி என்று இவனும் அவளோடு விஜயின் கால்களில் விழ, மணி, என்னப்பா அதெல்லாம் காலில் எல்லாம் விழுந்துகிட்டு? பரவாயில்ல, எந்திரிங்க என்று விட்டு தன் ஜிப்பா பைக்குள் கைவிட்டு மணி பர்ஸை எடுத்தான். மொடமொடப்பில் 100 ரூபாய் தாள்கள். 2ஐ உருவி ஒன்றை மணியிடம் நீட்டினான். மற்றதை சுந்தரியிடம் கொடுக்கும் முன் அழுத்தமாக பார்த்தான். அவள் தலை நிமிராமல் இருந்தாள். செமத்தியான கட்டை. கிராமத்து பெண்கள் என்றாலே எல்லோரும் கருப்பாய்தான் இருப்பார்கள் என்று இத்தனை நாளும் நினைத்ததெல்லாம் எத்தனை பெரிய பொய். கன்னத்தை கிள்ள தேவையில்லை, தட்டினால் கூட சிவந்துவிடும். சேலையின் போர்த்தலையும் மீறி துடிப்பாய். இது கட்டாயம் செயற்கை இல்லை. இடுப்பில் சரேல் என்று ஒரு குலைவு. இந்தாம்மா சுந்தரி, கையில பணத்தை வச்சுக்கிட்டே இருக்கேன், முகத்தை பார்த்து வாங்க மாட்டேங்கிறியே என்றான் விஜய். சுந்தரி, அட நிம்மிறேன், நம்ம ஐயா தானே. இது இப்படித்தாங்க, அதிகமான கூச்சம். சரி, நிம்மிற வேணாம், பணத்தை வாங்கிக்க. விஜய் அவள் கையில் பணத்தை கொடுத்தபோது வேண்டுமென்றே விரல்களை தீண்ட, தீயை தொட்டது போல படக்கென்று பணத்துடன் கையை இழுத்து கொண்டு, நான் வீட்டுக்கு போறேங்க என்று தன் கணவன் பக்கம் திரும்பி சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள். மணி, ரொம்ப தாயா வெக்கம் உன் பொண்டாட்டிக்கு. புது இடம், புது மனுஷங்க இல்லையா? உட்காரு மணி இப்படி. நான் போய் மேஜையில் எல்லாம் பரிமாறுறேன் என்று சமையல் அறைக்கு போனான் சுப்பிரமணியன். ஐஸ் கட்டிகள் மிதந்த கிளாஸை அர்ஜுனிடம் இருந்து வாங்கி கொண்டு, அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ்டா என்றான் விஜய். எதுக்கு விஜய்? சகிக்க முடியாத ஆளை செலக்ட் பண்ணிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பப்ளி மாஸ் மாதிரி மொளன்னு ரசனையா தேர்ந்தெடுத்தடா. கம்பெனி அருமையா இருக்கும். காஞ்சு போன கும்பல், சட்டுன்னு விழுந்துடுவா பாரு. நத்திங் டூயிங். நம்ம நிமிர்ந்து கூட பார்க்கல, கவனிச்சியா? பண்பாடுங்கிறது அவர் ரத்தத்துல ஓடுது. விரலை தொட்டியே உதறிக்கிட்டா பாத்தியா? உன்னோட பணமோ ஆள் கவர்ச்சியோ இவகிட்ட செல்லாது மச்சான். அர்ஜுன் அழகான சட்டை போட்டுப்பான். அவுத்து பார்த்தா 9 கிளிசலோட பனியன் போட்டுப்பான். அது மாதிரி இதெல்லாம் பாவலா, சுலபமா களைச்சிடலாம். ரொம்ப பொத்திக்கிற பொண்ணுங்க உள்ள ரொம்ப காத்திருப்பாங்க. உனக்கு பெண்களை அதிகம் பரிச்சயம் இல்ல, விடு, பொறுத்திருந்து பாரு. கமான், இன்னொரு பேக்கு ஊத்து. போதை ஏற்றி கொண்டு சென்று சாப்பிட்டார்கள். மணி, பிரமாதம் உன் சமையல். சமையலுக்கு நான் உதவிதாங்க செஞ்சேன். சமைச்சது பூரா சுந்தரிங்க. வெரி குட், அற்புதமா இருந்துச்சுன்னு நான் பாராட்டினதா சொல்லு. கட்டாயம் சொல்றேங்க. இந்த 100 ரூபாய சுந்தரிக்கு கொடு. அதான் கொடுத்தீங்களே, அது ஆசீர்வாதமா கொடுத்தது. இது சமையல் பிரமாதமா இருந்ததால பாராட்டி கொடுக்கறது. இந்தா, கொண்டு போய் கொடு. சின்னையா, ரொம்ப நன்றிங்க. நன்றியை எப்படி வார்த்தையில சொல்லாத, ருசியில சொல்லு. புரியலிங்கய்யா. நாங்க ஊருக்கு திரும்பி போற வரைக்கும் உன் பொண்டாட்டியையே சமைக்க சொல்லுன்னு சொல்றேன். இவ்வளவு தானுங்களே சொல்றேன். நாளைக்கு என்ன சமைக்க சொல்ல போற? நீங்க சொல்லுங்க சின்னையா. முன்ன ஒரு தடவை மான் கறி சமைச்சியே, இன்னும் நாக்குல ருசி ஞாபகம் இருக்கு மணி. அது கொஞ்சம் கஷ்டங்க. என்ன கஷ்டம்?
மலை இறங்கி போய் ஒரு கிராமத்துல போய் மான் வாங்கிட்டு வரணும். செய்யேன். சரி சின்னையா, காலையில பஸ்ஸை பிடிச்சு புறப்படுறேன். எதுக்கு பஸ்ஸு? கார் இருக்கிறப்போ. கார் உங்களுக்கு வேணாமா? நாளைக்கு சும்மா பக்கத்துல உள்ள இடமா பார்த்து நடந்து போயிட்டு வந்துடுறோம். காலையில டிஃபன் முடிஞ்சதும் டிரைவரை கூட்டிக்கிட்டு நீ மான் வாங்க புறப்படு. சரிங்க ஐயா. நீ போக வர எவ்வளவு நேரமாகும்? அது சொல்ல முடியாதுங்க. 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் ஆகும். எவ்வளவு நேரமானாலும் நீ மானோட வர்ற. சரிங்க ஐயா. நீ வந்து சமைச்சு அப்புறம்தான் சாப்பாடு. சரி, பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நீ குவார்ட்டர்ஸ்க்கு போ. சுந்தரி காத்துக்கிட்டு இருக்கோம் என்று கண்ணடித்தான். போங்க சின்னையா, கேலி பண்றீங்களே. அவன் போனதும் அர்ஜுன் கேட்டான், என்னடா திடீர்னு மான்கறி மேல ஆசை? முட்டாள், இப்போ என் ஆசை அந்த பெண்மான் மேலதான் என்றான் விஜய். அத்தியாயம் 7. விஜய் கண் விழித்த போது அறை இருட்டாயிருந்தது. ஆனால் கை கடிகாரம் மணி 6:30 என்றது. அருகே குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அர்ஜுன். விஜய் எழுந்து அறையின் ஜன்னலை அடைந்து திறக்க குப்பென்று குளிர்காற்று உள்ளே பாய்ந்தது. மிக மெல்லிசாக காலை வெளிச்சம் இருக்க தூரத்து மரங்களில் பனி கூடு கட்டியிருந்தது. அருகே வளைந்து நின்ற மரத்தின் இலைகள் நிலவின் பரிவுக்காக மௌனமாக அழுது கொண்டிருந்தன. விஜய் சிகரெட் கொளுத்தி கொண்டான். புகையை நுரையீரல்களுக்கு அனுப்பி நிக்கோட்டின் பதியச் செய்து சக்கை புகையை வெளியேற்றினான். தூரத்தில் மணியின் குவார்ட்டர்ஸை பார்த்தான். குவார்ட்டர்ஸ் வாசலில் சுந்தரி சின்ன உருவமாய் குனிந்து கோலம் போட்டு கொண்டிருப்பது தெரிய உற்சாக விசிலடித்தான். பெட்டியை திறந்து பைனாக்குலர் எடுத்து அதன் வழியாக சுந்தரியை கிட்டத்தில் பார்த்தான். யாருமில்லாத அலட்சியத்தில் விலகியிருந்த மாறாப்பை சரி செய்து கொள்ளாமல் குனிந்து கோலமிட்டு கொண்டிருந்தாள் சுந்தரி. எச்சில் விழுங்கினான் விஜய். சுந்தரி கோலமிட்டு முடித்து உள்ளே போய்விட ச என்றான். மற்றொரு சிகரெட்டுடன் வந்து படுக்கையில் அமர்ந்து தலையணையை எடுத்து ஒரு கையால் அணைத்து கொண்டு சுந்தரி என்றான். எழுந்து பாத்ரூம் சென்று வெந்நீரில் குளித்தான். புதிய உடைகள் அணிந்து கொண்டு சிரத்தையாக தலை சீவிக்கொண்டு அர்ஜுனை பார்த்தான். இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன். கதவை ஓசைப்படுத்தாமல் திறந்து அறையை விட்டு வெளியேறி கீழே வந்து சமையலறையை பார்த்தான். யாருமில்லை. பங்களாவை விட்டு வெளியேறி சிகரெட் புகைத்து கொண்டே குவார்ட்டர்ஸ் நோக்கி நடந்தான். மணியின் குவார்ட்டர்ஸ் வாசலுக்கு வந்து நின்றான். உள்ளே சுந்தரி போர்வை ஒன்றை மடித்து கொண்டிருப்பது தெரிந்தது. மணி என்றான் அதிகாரமான குரலில். சுந்தரி எட்டி பார்த்து உடம்பெல்லாம் பதறி, அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரியா என்றால் முகம் பார்க்காமல். காலையில எந்திரிச்சதும் டீ சாப்பிடலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். மேல காத்திருந்து பார்த்துட்டு நானே வந்துட்டேன். குளிக்கிறானா இடியட். மணி என்னாச்சு? 7 போகுது. 6 மணிக்கே எந்திரிச்சு டீக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சுந்தரி உள்ளே ஓடி சத்தமாக, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சின்னையா வந்து டீ ஏன் கொண்டாடலன்னு சத்தம் போடுறாருங்க என்றது இவனுக்கு கேட்டது. இதோ வந்துட்டேன், நாற்காலி எடுத்து போட்டு உட்கார சொல்லுடி அறிவு கட்டவளே என்றதும் கேட்டது. சுந்தரி ஓடி வந்தபோது கவனித்தான். உள்ள வாங்க ஐயா, உட்காருங்க என்று மூங்கில் நாற்காலியை காட்டினாள். விஜய் உள்ளே வந்து உட்கார்ந்தான். இடுப்பில் துண்டோடு ஓடி வந்தான் மணி. தோளுக்கு குறுக்காக கைகளை போட்டுக்கொண்டு, போன தடவை வந்தப்போ உங்களுக்கு காலையில டீ குடிக்கிற பழக்கம் இல்லைங்க, அதனால தான் நான் என்று இழுத்தான். அப்ப இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடாதா? கேட்காதது ஏன் தப்பு தான் சின்னையா, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்காக உங்களை வர வச்சுட்டேன். நீங்க பங்களாவுக்கு போங்க, இதோ வந்து பால் காய்ச்சி போட்டு தரேன். இந்தாம்மா சுந்தரி, உன் வீட்டுல பால் இருக்கா இல்லையா? இருக்குங்க. டீ தூள் இருக்குங்க. உனக்கு டீ போட தெரியுமா? தெரியுங்க. அப்புறம் என்ன, ஒரு டீ போடு முதல்ல, நான் உடனடியாக குடிச்சாகணும். மணி பங்களாவுக்கு வந்து காய்ச்சி போட்டு தர்ற வரைக்கும் பொறுமை இல்லை. அதான் சொல்லிட்டீங்கல்ல, போய் பிரமாதமாக ஒரு டீ போடு என்று சுந்தரியை அதட்டினான் மணி. மணி, நீ பங்களாவுக்கு போய் டீ போட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடு முதல்ல, அவனும் என் மாதிரி தான். இதோ போறேங்க என்று அவசரமாக உடையணிந்து கொண்டு மணி பங்களாவுக்கு புறப்பட்டு போனான். விஜய் தன் நாற்காலியை இடம் மாற்றி போட்டுக்கொண்டு சமையல் கட்டில் பால் காய்ச்சும் சுந்தரியை ஸ்ட்ரா இல்லாமல் பருக ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் பீங்கான் கோப்பையில் டீயோடு வந்தாள் சுந்தரி. விரல் மேல் படாமல் ஜாக்கிரதையாக வாங்கி கொண்டான். ஒரு மடக்கு பருகிவிட்டு, அட்டகாசம், அற்புதம் டீ என்றான். அமைதியாய் இருந்தாள். என்ன படிச்சிருக்க நீ? அஞ்சாப்புங்க. எந்த ஊர் உனக்கு? கோயம்புத்தூருக்கு பக்கத்துல கிராமம். நேத்து ஏன் அப்படி ஓடி வந்துட்ட? வீட்டில் வேலை இருந்துச்சு. சினிமாலாம் பாப்பியா? என்றாள். யார் நடிச்ச படம் பிடிக்கும்? அவள் பதில் சொல்லாமல் அவனின் புதுவிதமான லைட்டரை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான். என்ன பார்க்கற? இதுவா? நெருப்பு உண்டாக்குற கருவி. இதை பாத்தியா? இந்த பொம்பளை மூஞ்சியை அமுக்கினா இப்படி நெருப்பு எரியும் என்று செய்து காட்ட அவளையும் அறியாமல் குழந்தைத்தனமாய் ஐ என்று விட்டு பின் உடனே நாக்கை கடித்து கொண்டாள். இந்தா, இதை நீயே வச்சுக்கோ, என்கிட்ட வேற இருக்கு. வேணா, சும்மா வச்சுக்க. ஐயா வேணா, பீடி பற்ற வைக்கிறது. நெருப்பால பீடி மட்டும்தான் பற்ற வைக்க முடியுமா? ஊதுபத்தி கொளுத்த முடியாதா? வச்சுக்கோ, பரவாயில்ல என்று கட்டில் மேல் வைத்துவிட்டு எழுந்து கொண்டு, நான் வர்றேன், நீ நேற்று சட்டுன்னு வந்ததுக்கு காரணம் தெரியும் எனக்கு என்றான். ஆச்சரியமாய் நிமிர்ந்தாள். என்னோட ஃப்ரெண்டு உன்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான், அது உனக்கு பிடிக்கல.
நான் அப்புறம் ரொம்ப கண்டிச்சேன். இன்னொருத்தவங்க மனைவிய சகோதரி மாதிரி நினைக்கணும்டா மடையான்னு அவனை ரொம்ப கோவிச்சுக்கிட்டேன். இனிமே உங்ககிட்ட வாலாட்ட மாட்டான், வரட்டுமா என்று வெளியேறினான். பங்களாவுக்கு வந்து மணியிடம், மான்கறிக்கு எப்போ போற என்றான். உங்க 2 பேருக்கும் டிஃபன் பரிமாறிட்டு புறப்படுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 10 மணிக்கு நான் ஹார்லிக்ஸ் சாப்பிடுவேன், கரெக்டாக கலந்து கொடுக்க சொல்லி சுந்தரி கிட்ட சொல்லிட்டு போறியா, இல்லை நானே கலந்துக்கவா? என்ன தம்பி, நாங்கள் எதுக்கு இருக்கோம், நான் சொல்லிட்டு போறேன். டிஃபன் முடிந்ததும் புறப்பட்டான் மணி. நேரே குவார்ட்டர்ஸ்க்கு வந்தான். சுந்தரி அந்த லைட்டரை வைத்து கிளிக் செய்து நெருப்பு மலர வைத்து அணைத்து மறுபடி செய்து கொண்டிருந்தாள். அட, இது சின்னையாவது இல்ல, மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டாரா? இல்லைங்க, நான் அதிசயமா பார்த்தேன்னா எனக்கே கொடுத்துட்டாரு. சரி வச்சுக்கோ, நான் மான்கறி வாங்க போறேன். 10 மணிக்கெல்லாம் டான்னு சின்னையாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும். நீ கலந்து தரேங்க. நம்ம சின்னையா நல்ல மாதிரிங்க, மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு, நல்ல அன்பா பழகிறாரு. நான் தான் சொன்னேனே சுந்தரி, சின்னையா தங்கம்னு. 2வது வெளிநாடெல்லாம் போய் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு சின்ன புத்தியே இருக்காது சுந்தரி, வாஸ்தவங்க என்று லைட்டரை கிளிக் செய்தாள். தீ மொட்டு தத்தளித்து அலைந்தது காற்றில். அத்தியாயம் 8. விஜய் நேரம் பார்த்தான். 9:30. அர்ஜுன், முன்னேற்பாடுகள் பூரா முடிஞ்சுது. டிரைவரையும் மணியையும் வெளியில அனுப்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுந்தரி இங்க வருவா. ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துக்கிட்டு வருவா. நடக்க போறத நீ என்னோட பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு கவனி. எதை, நீ அற வாங்க போறதையா என்றான் அர்ஜுன். இல்ல, அவ என்ன அணைக்க போறத. அநியாயமா உன் மரியாதைய கெடுத்துக்க போற. இல்ல, என் மடி மேல அவளை சாச்சுக்க போறேன். விஜய், நம்ம கண்டிஷன் நினைவு இருக்குல்ல? நான் அவளை பலாத்காரம் செய்யக்கூடாது, அதானே? ஆமா, நான் அவளை வற்புறுத்த போறதில்ல. அவளா சரண்டர் ஆகிடுவா பாரேன். கீழே ஹாலில் சுந்தரியின் கொலுசு சத்தம் கேட்க, அர்ஜுன் நீ பாத்ரூமுக்கு போ. அர்ஜுன் போய் கதவை சாத்தி கொண்டான். விஜய் எழுந்து தன் சட்டையையும் பனியனையும் கலட்டினான். காத்திருந்தான். கவர்ச்சி காமிக்கிறியா தோளா என்றது பாத்ரூம். ஷூ, நான் ஒப்பந்தத்தை மீறாம எது வேணாலும் செய்வேன். வாயை மூடிக்கிட்டு கவனி, குறுக்க பேசாத. மாடிப்படிகள் அருகே கொலுசு ஜல் ஜல். சின்னையா என்றால் கீழிருந்தே. என்ன என்றான் இங்கிருந்தே. ஆர்லிஸ் கலந்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு ரூமுக்கு வா. அமைதி. மாடிப்படிகளில் ஜல் ஜல் ஏறியது. அரைவாசலுக்கு வந்து நின்றது. கதவை தட்டினாள். உள்ளவாமா சுந்தரி என்று ஒரு புத்தகத்தை எடுத்து ஆழ்ந்து படிப்பவன் போல ஈசி சேரில் அமர்ந்து கொண்டான். உள்ளே வந்த சுந்தரி அவனின் தோற்றத்தைக் கண்டு குறுகி போய் தயக்கமாய் தரை பார்த்து கொண்டு, சின்னையா என்றால் கையில் ரே மேல் ஹார்லிக்ஸ் கப்புடன். ஓ, ஐ எம் சாரி என்று அவசரமாக ஒரு துண்டு எடுத்து மேலே போர்த்தி கொண்டு கப்பை வாங்கி கொண்டு, சுந்தரி உனக்கு யார் சினிமா பிடிக்கும்னு கேட்டேன், சொல்லவே இல்லையே. ரஜினி படம் பிடிக்கும். வெரி குட். ரஜினி படம் பார்க்குறியா இங்க? இங்கேயா என்றால் குழப்பமாய். ஆமா, இதோ பாரேன் என்று எடுத்து வீடியோ டெக்கை அடைந்து கேசட்டை தேடி எடுத்து பொருத்தி ஆன் செய்ய ரஜினிகாந்த் ஸ்டைலாக நடந்து வந்து மொட்டை தலையனை முகத்தில் உதைக்க சுந்தரி உண்மையிலேயே வாய் திறந்திருக்க விழி விரிந்திருக்க பார்த்து கொண்டிருந்தாள். எப்படிங்க அது, சினிமா பட்டியாது என்றால் ஆச்சரியமாய். ஆமா, இதை உன் குவார்ட்டர்ஸில் வச்சு தரட்டுமா? நீ நினைக்கிறப்பெல்லாம் ரஜினி படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேணாங்க என்றால் அவசரமாக. ஏன்? இது நிறைய விலை இருக்கும். இருந்தா என்ன, இது மாதிரி மெட்ராஸில் எங்கள் வீட்டில் 4 இருக்குது. 4ஆ? ஆமாம். அப்புறம் இது பார்த்தியா? இது வழியாக பார்த்தா தூரத்தில் இருக்கிற எல்லாம் பக்கத்தில் தெரியும். பைனாக்குலர்னு பேர். சினிமாவில் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். பைனாக்குலரை கையில் எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகே போய் நின்று, இங்கே வாயேன், இது வழியா அந்த காரை பாரு என்றான். சுந்தரி உற்சாகமாய் கள்ளமில்லாமல் வந்தாள். அவளிடம் கொடுத்தபோது அவன் விரல்கள் அவள் மேல் பட்டதை பொருட்படுத்தவில்லை. கண்களில் வைத்து ஆர்வமாய் பார்க்க, ஐய அப்படி இல்ல, கையை இப்படி இந்த இடத்துல பிடிச்சுக்கோ என்று சுதந்திரமாக அவள் கைமேல் கை வைத்து பிடித்து கொடுத்த போது கொஞ்சம் நெளிந்தாள். இதுவும் உனக்குத்தான் என் அன்பளிப்பு. ஐ, அங்க தூரத்துல போற ஆடு கூட பெருசா தெரியுதே. இது வழியா காலையில உன்னை கூட நான் பார்த்தேன். என்னையா? ஆமா, காலையில குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்த. அது போகட்டும், இங்கே வா, ரஜினி படம் வேணாம், வேற ஒரு படம் காமிக்கிறேன் என்று கேசட் மாற்றினான். எவ்வளவு நேரம் நிப்ப, உட்காரு. சுந்தரி தரையில் உட்கார்ந்து கொண்டு டிவியை பார்த்தாள். அவளுக்கு சற்று பின்னால் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அவன் அமர்ந்ததை கவனிக்கவில்லை. படத்தில் 2 பெண்கள் மலையில் நனைந்து கொண்டே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்க ஒரு படகு கார் வந்து நின்றதும் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். சுந்தரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு தரேன் தெரியுமா? எதுக்கு என்றால் படத்தை பார்த்து கொண்டே. பதிலுக்கு நீ என்னோட ஒத்துழைக்கணும். என்ன என்று புரியாமல் திரும்பி பார்த்தாள். படத்தை பாரு, புரியும், அப்புறம் பேசலாம். கார் ஒரு பெரிய வீட்டின் முன் நிற்க மூவரும் இறங்கி உள்ளே வந்தார்கள். நடுகாலில் நின்று கொண்டு 2 பெண்களும் அவசரமாக உடைகளை கலற்ற தூக்கி வாரி போட்டது சுந்தரிக்கு. சட்டென்று எழுந்து கொண்ட சுந்தரியின் தோள்களில் கை வைத்து, சுந்தரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் உனக்கு என்னென்ன ஆசையோ சொல்லு, எல்லாம் வாங்கி தரேன் என்று அணைத்து கொள்ள முற்பட்டான். சுந்தரி பிடிவாதமாக தன்னை அவனிடம் இருந்து பிடுங்கி கொண்டு, சின்னையா
நீங்களா இப்படி அன்பா பழகுறீங்கன்னு நினைச்சேன். இப்படி தரங்கெட்டு போறீங்களே, இதுல என்ன தப்பு சுந்தரி? யாருக்கு தெரியும் இங்க நடக்க போறது? ஒரே ஒரு தடவை வா, உன்னை கசக்காம தொட்டு பாக்குறேன். எது வேணும்னாலும் கேளு, தர்றேன். சின்னையா என்றால் ஆத்திரமாக. உங்களை ரொம்ப ரொம்ப உயர்வா நினைச்சேன், ரொம்ப கீழே போயிட்டீங்க. சே, நீங்க எல்லாம் ஒரு படிச்ச மனுஷரா என்று வேகமாக அறையின் வாசலுக்கு நடந்தாள். நில்லு என்றான். நின்றாள். திரும்பி பாரு என்றான். பார்த்தாள். விஜய் தன் கையில் ஒரு சின்ன துப்பாக்கி வைத்திருந்தான். இது என்ன தெரியுமா? துப்பாக்கி. குருவி சுடுற மாதிரி சுட்டுடுவேன். மரியாதையா வந்துட்டு என்கிட்ட. அவ்வளவுதானே சின்னையா? சுடுவீங்க அவ்வளவுதானே? தாராளமா சுடுங்க. நான் தமிழச்சியா, ஒருத்தருக்கு தான் என் உயிர் உடம்பு எல்லாம். உயிருக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு இன்னொருத்தனுக்கு முந்தி விரிக்க மாட்டேன். சுடுங்க, சந்தோஷமா செத்து போறேன். விஜய்க்கு சாட்டையால் அடித்த மாதிரி இருந்தது. மெதுவாக எழுந்து அவள் அருகில் வந்தான். சுந்தரி, உன் சின்னையாவை பத்தி நீ வச்சிருக்கிற மதிப்பு அவ்வளவுதானா? எல்லாம் நடிப்புமா. இந்த துப்பாக்கில குண்டே இல்ல. இங்க பாரு. தன் நெஞ்சிலேயே வைத்து சுட்டு காண்பித்தான். கிளிக் என்றது. பாத்தியா, எல்லாம் நடிப்பு. சத்தியமா சொல்றேன், இன்னொருத்தர் மனைவிய நான் சகோதரி மாதிரி நினைக்கிறவன் தான். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சவால். அவன் சொன்னான், நீ ஒரு மாதிரி நினைச்சா உன்னை அடைஞ்சிடலாம்னு. நான் சொன்னேன், சுந்தரி கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, நெருப்பு மாதிரி, கண்ணகி மாதிரி, கற்புல புடம் போட்ட தங்கம்னு. அவன் சவால் விட்டான். சுந்தரி என்ன சொல்லி மயக்கினாலும் இசைய மாட்டான்னு நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லித்தான் இந்த நாடகத்தை நடத்தினேன். இன்னும் நம்பலையா நீ? டே அர்ஜுன், வாடா வெளியில என்றான் விஜய். அர்ஜுன் பாத்ரூமுக்குள்ளிருந்து வெளியே வந்தான். பாத்தியா சுந்தரி, உன்னை கெடுக்கிறது என் நோக்கமா இருந்தா ரூமுக்குள்ள ஃப்ரெண்டை ஒழிச்சு வச்சுக்கிட்டா செய்வேன். இல்லைன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிப்பேனா? ரூம் கதவை சாத்திட்டு உன்னை பலவந்தப்படுத்த முடியாதா என்னால? செஞ்சேனா? அந்த சவாலுக்காக, நீ நல்ல பொண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு சுந்தரி. எதுவும் பேசாமல் நின்றாள் சுந்தரி. உனக்கு இன்னும் கோபம் தீரலன்னா அதோ கிடக்கு என் செருப்பு, அதை எடுத்து என்ன அடி. ஐயோ, என்னெல்லாம் சொல்றீங்க சின்னையா? சரி, நீ வீட்டுக்கு போமா. அப்புறம் இது மாதிரி நடிச்சோங்கிறத மணிக்கிட்ட சொல்ல வேணாம், வருத்தப்படுவான். அமைதியாய் நின்றாள். சொல்றதுனாலும் சொல்லு, வீணா அவனை கஷ்டப்படுத்துவானேன்னு தான். இல்ல, சொல்லல. ஆனா சின்னையா, இந்த மாதிரி பொம்பளைங்களை சோதிச்சு பார்க்குற வேலைய இனிமே யார்கிட்டையும் செய்யாதீங்க, தயவு செஞ்சு என்று வேகமாய் வெளியேறி போனாள். அர்ஜுன் நெருங்கி வந்து விஜயின் தோளை தட்டினான். விஜய், பெரிய ஆள்டா நீ. அவ எதிர்த்துக்கிட்டான்னதும் பிளேட்டையே மாத்திட்டியே. வீடியோ கேமராவை நான் எடுத்துக்கலாம் இல்லையா? எதுக்கு? எதுக்கா? நாம பந்தயம் பேசல? என்ன பேசினோம்? நான் தோத்தா என் பைக்கை தர்றது, நீ தோத்தா உன் கேமராவை தர்றதுன்னு பேசினோம். இப்பதான் நீ தோத்துட்டியே. யார் சொன்னது? அதை தரேன் இதை தரேன்னு ஆசை காட்டி பார்த்த, மசியல. துப்பாக்கி காட்டி மிரட்டி பார்த்த, அப்பவும் மசியல. உன்னால அவளை அடைய முடியல, பலாத்காரம் இல்லாம. இது தோல்விதானே? வாஸ்தவம். ஆனா இது முதல் முயற்சி தானே. நாம பேசுனதை நினைச்சு பாரு. நாம ஊட்டியில தங்கி இருக்கிற நாட்களுக்குள்ள நடத்தி காமிக்கிறேன்னு தான் சொன்னேன். அர்ஜுன், இது ஏப்ரல் பரீட்சை, ஃபெயில் தான். ஆனா அக்டோபர் பரீட்சையில பாஸ் பண்ணி காமிக்கிறேன். விஜய், ஏற்கனவே ஓ மூக்கு செமத்தியா கட் வாங்கியிருக்கு. கவர்ச்சியை காட்டி, ஆபாசப்படத்தை காட்டி, சலனப்படுத்தி பார்த்துட்ட. ஆடம்பர பொருள்கள் தர்றேன்னு சொல்லி பார்த்தாச்சு. உயிரையே மிரட்டி பார்த்தாச்சு. அடுத்த வழி பலாத்காரம் தான். அது நம்ம கண்டிஷன் படி கூடாது. மறக்கல. இன்னும் ஒரு வழி பாக்கி இருக்கு அர்ஜுன். என்ன அது விஜய்? நடத்தி காமிக்கிறேன் பார் என்றான் உறுதியான குரலில். அத்தியாயம் 9. 2 நாள் கழித்து விஜயின் அறைக்கு பக்கத்து அறையில். என்ன எழுதிட்டு இருக்க விஜய் என்று வந்தான் அர்ஜுன். நாடக வசனம். நாடகமா? ஆமா, நீ என்னோட ஒத்துழைக்கணும் அர்ஜுன். எதுக்கு? சுந்தரிய அடையறதுக்கு. எப்படி? கையையும் காலையும் நான் கெட்டியா பிடிச்சுக்கணுமா? நீ அவளை அடைஞ்சிட்டு பாத்தியா, நீ தான் பிடிச்சுக்கிட்ட, நான் பலாத்காரம் எதுவும் செய்யலன்னு குழந்தை மாதிரி சொல்வியா? சில்லி மாதிரி பேசாத. இந்தா, இந்த சாட்டைய பிடி. இது பொய் சாட்டை. இதால அடிச்சா வழியே வராது. இதோ பாத்தியா என்று டிராயரை திறந்து ஒரு பாட்டிலை எடுத்தான். என்னடா இது சிகப்பா? சினிமாவில் உபயோகிக்கிற செட்டப் ரத்தம் இதான். ஒரு இளவும் புரியல எனக்கு. நாடகம்னு சொல்ற, பொய் சாட்டை, பொய் ரத்தம், இதெல்லாம் என்ன? விளக்கமா சொல்றேன். நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீ சரியா சொல்லணும். என்ன வசனம்? படிக்கட்டுமா? டேய், உன் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உன்னை அடிக்க போறேன். உன் பொண்டாட்டி எங்க இஷ்டத்துக்கு இணங்கினா உனக்கு உயிர் பிச்சை, இல்லைன்னா சவுக்கடி தான். அர்ஜுன் தன் தலையை கீறி கொண்டான். விஜய், எனக்கு தலை வால் எதுவும் புரியல. விஜய் அவனை பார்த்து சிரித்து கொண்டே வீடியோ படம் எடுக்கும் கேமராவை தன் தோளில் சார்த்தி அதன் கேமரா வழியாக அவனை பார்த்தான். புரியல என்றான். புரியல. இப்படி ஒரு காட்சியை நடிச்சு நான் ஷூட் பண்ண போறேன். யார் நடிக்கிறது? நீயும் மணியும் தான். நீ அடிக்கிற, அவன் அடி வாங்குறான். ஷூட் பண்ணி அது அப்புறம். கதவு தட்டப்பட்டது. சின்னையா என்றான் சுப்பிரமணியன். வா மணி என்றான். உள்ளே வந்து, எதுக்கு கூப்பிட்டு அனுப்புனீங்க சின்னையா? எதுவும் வாங்கிட்டு வரணுமா? என்ன இந்த ரூம்ல இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, நான் தோளில் வச்சிருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா? கேமராங்க. ஃபோட்டோ பிடிக்கிறது. ஃபோட்டோ பிடிக்கிறது இல்லை, படமே எடுக்கலாம். காட்சி காட்சியா சினிமாவே எடுக்கலாம். இதில்
அப்போ சினிமா கேமராவா அது? அந்த மாதிரி தான். இதுல நாங்களே எழுதி நடிச்சு ஒரு நாடகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல உன்னோட உதவி தேவைப்படுது. என்ன செய்யணும்? புடிச்சுக்கணுமா? இல்ல ஒரு சின்ன வேஷத்துல நீ நடிக்கணும். நடிக்கணுமா? ஐய நீங்க வேற. அட நான் சொல்லித்தரேன் மணி. கிராமத்துல புலி வேஷம் போட்டு திருவிழால ஆடி இருக்கேங்க. ஆனா ஆனா என்ன? சின்ன வேஷம்தான். இங்க பாரு இந்த ஜன்னலோட சேர்த்து உன்னை கட்டி போட்டுட்டு உடம்புல ரத்த காயம் இருக்கிற மாதிரி பொய்யா வரைஞ்சிட்டு அர்ஜுன் இந்த பொய் சவுக்கால உன் மேல அடிப்பான். வலிக்கவே வலிக்காது. ஆனா நீ வலிக்கிற மாதிரி துடிக்கணும். அவ்வளவுதான். என்ன? அதெல்லாம் வலிக்காதுன்னு தெரியுங்க. ஆனா எனக்கு கூச்சமா இருக்குதுங்க ஐயா. இங்க பொம்பளை ஆளா இருக்கு. நாம தானே இருக்கோம். வா மணி, ஒரு உதவி தானே. நாடகத்துல இது ஒரு முக்கியமான காட்சி. சட்டைய கலட்டு. கலட்டினான். அர்ஜுன் மணியை கட்டி போடு. போட்டான். விஜய் அந்த ரத்த பாட்டிலோடும் பிரஷோடும் வந்து மணியின் உடம்பில் சவுக்கடி பட்டது போல கோடு கோடாய் இழுத்தான். எனக்கு சிரிப்பா இருக்குங்கய்யா என்றான் மணி. சவுக்கு உன் மேல படப்பட நீ நிஜமாவே வலிக்கிற மாதிரி துடிக்கணும். எங்கே துடி பார்க்கலாம் என்று விஜய் பொய் சவுக்கை சடார் என்று சப்தத்தோடு அவனை நோக்கி சொடுக்க, ஐயோ அம்மா என்று அலறினான் மணி. பிரமாதம். இதே மாதிரி ஒவ்வொரு தடவை சவுக்கு உன் மேல படுறப்பவும் கத்தணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே, விடுங்க. சிவாஜி கணேசனை தூக்கி சாப்பிட்டுடுறேன். இந்த அர்ஜுன் சவுக்கு, நான் ரெடின்னு சொன்னதும் நீ ஆக்ரோஷமா அடிக்க ஆரம்பிக்கணும். அந்த வசனத்தை சொல்லணும். என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்றத செய்டா. என்ன தம்பி புரியலன்னு சொல்றீங்க? இப்ப நான் நடிக்கலையா? அது மாதிரி கூச்சப்படாம நடிங்க என்று அர்ஜுனுக்கு தைரியம் சொன்னான் மணி. தயக்கமாய் சவுக்கை வாங்கி கொண்டான் அர்ஜுன். விஜய் கேமராவை எடுத்து தோளில் சாய்த்து கொண்டு பிளக்கை சொருகி மின்சார தொடர்பு செய்து கொண்டு கேமராவின் கவரை நீக்கி கொண்டு சரியான கோணத்தில் வைத்து கொண்டு ரெடி என்றான். அர்ஜுன் மணியை அடிக்க ஆரம்பித்தான். அவன் ஒவ்வொரு அடிக்கும் உணர்ச்சி பூர்வமாய் நடித்தான். அர்ஜுன் விஜய் சொல்லித்தந்த வசனத்தையும் சொல்லி மேலும் அடித்தான். சில நிமிடங்கள் இந்த காட்சியை பதிவு செய்துவிட்டு ஸ்விட்சை அணைத்தான் விஜய். பிரமாதப்படுத்திட்ட மணி. அர்ஜுன் மணியோட கட்டை அவுத்து விடு என்றான். அவிழ்த்ததும், சின்னையா எப்படி விழுந்திருக்கு என்றான் ஆர்வமாய். நல்லா விழுந்திருக்கு. அப்புறமா உனக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற பாத்ரூமுக்கு போய் உடம்ப நல்லா கழுவிக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு வா மணி, ஒரு வேலை இருக்கு. சரிங்கய்யா என்று மணி பாத்ரூம் சென்று திரும்பி வந்தான். போன தடவை வந்தப்போ குன்னூர்ல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தியே, அந்த ஃப்ரெண்டை ஞாபகம் இருக்கா? நல்லா கேட்டீங்க. ராஜகுமார் தானே பேரு? பரவாயில்லையே, நீ உடனே புறப்பட்டு குன்னூர் போற. இந்தா இந்த லெட்டரை அவன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வர்ற. அவனுக்கு ஃபோன் இல்ல, அதனாலதான். சரியா? சரிங்கய்யா. குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு மத்தியானமா போலாமா? அவசரமான விஷயம் மணி, நீ இப்பவே போ, லேட் பண்ணாத. காத்தமுத்து இருக்கானா இல்லையா? இருக்கான். காரை எடுக்க சொல்லி கார்லயே போயிட்டு வா. சரிங்கய்யா. சற்று நேரத்தில் மணியை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு போன காரை மாடியிலிருந்து பார்த்த விஜய் சிரித்தான். உன்னோட நடவடிக்கை எதுவுமே புரியல. புரியும், நீ மறுபடி பாத்ரூமுக்கு போ. இந்த ரூம் இல்ல, பக்கத்து பாத்ரூம்ல. இதோ வர்றேன். விஜய் அந்த அறையிலிருந்து வேகமாக வெளியேறி மணியின் குவார்ட்டர்ஸை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 10. சுந்தரியின் வீடு நெருங்கினதும் சற்று ஓட்டமாக வந்து நின்று மூச்சிரைத்தான் செயற்கையாக. சுந்தரி சுந்தரி என்றான் பதட்டமாக. என்னங்க சின்னையா? என்னம்மா நீ? உன் புருஷனுக்கு வலிப்பு எப்பயாவது வரும்னு சொல்றது இல்லையா? ஐயோ என்ன சொல்றீங்க? என் ரூமுக்கு தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு திரும்பினவன் சடார்னு மயக்கம் போட்டு விழுந்து கையையும் காலையும் உதச்சிக்கிட்டு கிடக்கான் மணி. எனக்கு எதுவும் புரியல. காத்தமுத்துவ டாக்டரை கூட்டிட்டு வர அனுப்பியிருக்கேன் என்று இவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே சுந்தரி பங்களாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். தொடர்ந்தான் விஜய். சுந்தரி மூச்சிரைக்க ஓடி வந்து அதே வேகத்தில் படிகள் ஏறி விஜயின் அறைக்குள் ஓடி வந்து மார்புகள் விம்ம குழப்பமாக தரையில் தன் கணவனை தேடினாள். யாரை தேடுற சுந்தரி என்றான் அறையின் வாசலில் வந்து நின்ற விஜய். அவரு என்று குழப்பமாக பார்த்தாள். யார்? மணியத்தானே தேடுற? காமிக்கிறேன் இரு என்று அறைக்கதவை சாத்தி பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டான். சின்னையா என்று மிரண்டாள். பதறாதம்மா, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் சொல்றத நிதானமா கேளு. உன் புருஷன் மணிய நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பக்கத்து ரூம்ல கட்டி போட்டிருக்கோம். ஐயோ எதுக்குங்கய்யா? உனக்காகத்தான், உன்னை அனுபவிக்கிறதுக்காகத்தான். சின்னையா எனக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு எல்லாம் நடிப்புன்னு சொன்னீங்க. மறுபடியும் உங்களை நல்லவர்னு நினைச்சேன். அன்னைக்கு நடிப்புன்னு சொன்னதுதான் நடிப்பு. எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்தேன். நீ இணங்கல. உன்னை விட்டுத்தான் பிடிக்கணும்னு உன்னை போக விட்டேன். இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை. வா இங்க, கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்போம். நான் சொன்ன மாதிரி நீ கேட்கறத தரேன். இவ்வளவு கேவலமான ஆளா நீங்க? திட்டிக்கோ, பரவாயில்ல. வரியா வரலையா? என்னை எப்படியும் நீங்க தொட்டே ஆகணுமா? ஆமா. அப்போ என் பொணத்தை தான் தொடலாம். அப்படியா? உன் புருஷனை பத்தி கவலை இல்லையா உனக்கு? கலங்கி நின்றாள். உன் புருஷன் எப்படி சித்திரவதைப்பட்டு செத்தாலும் சரிதானா? கண்களில் இருந்து நீர் அருவி. ஐயா அவரை ஒன்றும் செய்யாதீங்க. ஒன்றும் செய்யல. சும்மா மெதுவா வலிக்காம சாட்டையால என் ஃப்ரெண்டு இப்போ பக்கத்தரையில அடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் வரதான் செய்யும். பாக்குறியா? அந்த காட்சிய ரஜினி படம் பாத்தியே, இதே பெட்டில் பக்கத்து ரூம்ல நடக்கிறத அப்படியே காட்டுறதுக்கும் வசதி இருக்கு.
பாரு உன் புருஷனோட நிலைமைய பாரு. விஜய் சென்று சற்று முன் ஷூட் செய்த வீடியோ கேசட்டை பொருத்தி இயக்க விட்டதும் திரையில் அர்ஜுன் சவுக்கால் அடிக்க அடிக்க துடித்து கொண்டிருந்தான் மணி. ஐயோ, அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. சட்டென்று டிவியை அணைத்தான். அவளின் அருகே சென்று நின்றான். பாத்தியா மணிய, பாவமா இல்ல? எவ்வளவு ரத்தம் வெளியில வந்துருச்சு பாத்தியா? இனிமேயும் அடிச்சுக்கிட்டே இருந்தா எத்தனை அடிதான் தாங்குவான்? நீ என்ன சொன்ன? சுத்தமான தமிழச்சி. பணத்துக்காகவோ உயிருக்காகவோ கூட கட்டின புருஷனை தவிர இன்னொருத்தனுக்கு முந்தி விரிக்க மாட்ட, நியாயம்தான். ஆனா கட்டின புருஷனோட உயிர் முக்கியமா, ஆஃப்டர் ஆல் கற்பு முக்கியமானு யோசிச்சு பாரு. கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா, நீ கற்பை இழக்காம இருக்கணும்னா ஒன்று செய்யலாம். அதாவது தற்கொலை செஞ்சுக்கலாம். அதனால ஒரு லாபமும் இல்லை. அனாவசியமா உன் புருஷன் செத்து போவான். அதை விடு. நான் சொல்ற மாதிரி செஞ்சா பயன்களை பாரு. ஒரு அரை மணி நேரம் என்ன நீ கொஞ்சறதால பணம் தர்றேன், பொருள் தர்றேன். இதையெல்லாம் விட உன் புருஷனை உன்கிட்ட உயிரோட தர்றேன். அது முக்கியம் இல்லையா? சுந்தரி, சின்னையா சின்னையா என்று அவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தாள். என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, என் புருஷனையும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நான் தான் ஒன்றும் செய்யலன்னு சொல்றேனே. காலில் விழறத அப்படியே எந்திரிச்சு என் மேலே விழுன்னு சொல்றேன். மேலும் அழுதாள். சரி வேணா விடு. இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? மறுபடி வீடியோவை இயக்கினான். மணி மேலும் அடி வாங்கி துடிக்க மறுபடி அணைத்தான். பாவமே, அடி வாங்கியே சாக போறானே. சுந்தரி, நீ அப்படி ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இரு. அவன் அப்படியே அடி வாங்கி சாகட்டும். அழுது கொண்டிருந்த சுந்தரி நிமிர்ந்து உக்கிரமாக பார்த்தாள். சட்டென்று விரைப்பாக எழுந்தாள். அவன் அருகே வந்தாள். உனக்கு இந்த உடம்பு தானே வேணும்? ஆமா. என் புருஷனை உயிரோட விட்டுடுவேல்ல? சத்தியமா. வாடா வா, என்னை கொத்தி தின்னு, என் புருஷனை மட்டும் உயிரோட விட்டுடு வா என்று கையை நீட்டினாள். வெரி குட், இதுதான் புத்திசாலித்தனமான பொண்ணுக்கு அழகு என்று அவளை அணைத்து கொண்ட போது பொம்மை மாதிரி நின்றாள். கண்களில் இருந்து தரதரவென்று நீர் கொட்ட பற்களை கடித்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நின்றாள். அத்தியாயம் 11. கார் குன்னூருக்கு போகும் முன் ஊட்டியின் கடை வீதிகளை கடந்து கொண்டிருக்கும் போது, காத்தமுத்து, அந்த கடை வாசல்ல ஒரு நிமிஷம் நிப்பாட்டு என்றான் சுப்பிரமணியன். எந்த கடை? அதோ அந்த நகைக்கடை. வண்டி நிறுத்தப்பட்டதும் இறங்கி கடைக்கு உள்ளே போனான். என்னங்க வேணும்? ஜிமிக்கி வேணும். இப்போ டிசைன் பார்த்துட்டு போறேன். அப்புறமா என் பெஞ்சாதியை கூட்டிட்டு வந்து வாங்கிக்கிறேன். எத்தனை பவுன்ல வேணும்? அந்த கணக்கு எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட 3000 ரூபாய் இருக்குதுங்க. அதுக்குள்ளதான் வாங்கணும். கடைக்காரர் வெல்வெட் தட்டில் 3 ஜோடி ஜிமிக்கிகளை உருட்டி விட்டு காண்பிக்க, அதில் ஒரு ஜோடி மிகவும் பிடித்து போயிற்று மணிக்கு. இந்த ஜோடி எவ்வளவு வருங்க? 2060 ரூபாய் வரும். இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. இன்னைக்கு சாயங்காலமே வந்து வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக வருவேன். யாருக்கும் வித்துடாதீங்க. மணி திரும்ப வந்து காரில் ஏறிக்கொண்டான். என்ன மணி, ஒரே குஷி? என் பொண்டாட்டி மொத ஆசையாக ஜிமிக்கி கேட்டுச்சு. நல்ல வேலையா என்கிட்ட சேர்த்து வச்ச பணமும் இருந்துச்சு. தோதா சின்னையாவும் வந்து கொடுத்துட்டாரு. அதான் டிசைன் பார்த்து வச்சேன். சாயங்காலம் அழைச்சிட்டு வந்து வாங்கி தரணும். அப்போ ராத்திரிக்கு ஒரே மஜாதான். பின்ன இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. நீயும் பண்ணிக்கோ என்று விட்டு கற்பனையில் அந்த ஜிமிக்கிகளை சுந்தரி காதில் தொங்கவிட்டு அழகு பார்த்து சிரித்து கொண்டான் மணி. அத்தியாயம் 12. விம்மலுடனும் அழுகையுடனும் சேலையை எடுத்து கட்டிக்கொண்ட சுந்தரி கட்டிலில் படுத்து சிகரெட் குடித்து கொண்டிருந்த விஜயை நெருங்கி உஷ்ணமாக பார்த்தாள். தீந்துச்சாடாவோம் வெறி, எங்கடா என் புருஷன் என்று அவன் தலைமயிரை பிடித்தாள். பக்கத்து ரூம்ல என்று சிரித்தான் விஜய். விஜய் கலற்றி போட்டிருந்த சட்டையின் பாக்கெட்டிலிருந்து சட்டென்று அரைக்கதவின் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து கதவை திறந்து வெளியேறி பக்கத்து அறைக்கு வந்து திகைத்தாள். என்ன திகைக்கிற சுந்தரி என்று சிகரெட் புகையை அவள் முகத்தில் ஊதினான் விஜய் பின்னாலேயே வந்து. எங்கடா என் புருஷன்? சௌக்கியமா இருக்கான். குன்னூருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுவான். நம்பலையா? இதோ பாத்தியா, இதான் சாட்டை என்று எடுத்து அவளை நோக்கி சொடுக்கினான். பயப்படாத, வலிக்காது, இதான் ரத்தம் என்று பாட்டிலில் இருந்து பொய் ரத்தத்தை தன் கையில் சிறிது கொட்டி காண்பித்து விட்டு, உனக்கு ஒன்றும் புரியலல்ல? நீ பார்த்தது உன் புருஷனோட நடிப்ப. நாங்க நாடகம்னு சொல்லி நடிக்க வச்சு படம் பிடிச்சோம். படம் பிடிச்சதை உண்மைன்னு உன்னை நம்ப வச்சு காரியத்தை சாதிச்சிட்டேன். உன்னை பணத்தால வாங்க முடியல, மிரட்டியும் பணிய வைக்க முடியல. அதனால தந்திரத்தால சரணடைய வச்சேன். எப்படி என்று சிரித்தான். சுந்தரிக்கு அந்த பங்களா இடமிருந்து வளமாக சுழன்றது. சுந்தரி, இப்போவும் ஒன்றும் நடந்துடல. நேரா வீட்டுக்கு போ. 4 வாளி தண்ணி அரைச்சு தலையில ஊத்திக்கோ. சரியா போச்சு. 2 பேரும் மறந்துடலாம். நீயா சொன்னாலொழிய உன் புருஷனுக்கு தெரியாது. சுந்தரி பெரும் குரலில் அழ ஆரம்பித்தாள். பின் வேகமாக வெளியேறி படிகள் இறங்கி தன் குவார்ட்டர்ஸை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். விஜய் சிரித்துக்கொண்டே தன் அறைக்கு வர முழுக்க வியர்த்திருந்த அர்ஜுனை பார்த்து, என்னடா கண்ணா, நான் ஜெயிச்சேனா என்று அவன் வயிற்றில் குத்தினான். விஜய், நீ ஜெயிச்சிட்ட சரி, ஆனா தோத்தது நான் இல்லடா, அவ. ரொம்ப எல்லை மீறி எல்லா விஷயங்களும் நடந்துடுச்சு விஜய். அவ இயல்பா இணங்கல. இந்த கதை தான் கூடாது. பலாத்காரம் செஞ்சேனா? இல்ல. அது ஒண்ணுதானே நம்ம கண்டிஷன். நான் அதுக்கு சொல்லல விஜய். அவ போற வேகத்தை பார்த்தா எனக்கு திக்குங்குது. பயப்படுறியா? என்ன செய்வான்னு நினைக்கிற? வீட்டில் போய் கட்டில்ல குப்புற விழுந்து கண்ணில் தண்ணி வத்துற வரைக்கும் அழுவா. பொட்ட
அவ்வளவுதானே செய்ய முடியும். மணிக்கிட்ட சொல்லிட்டா? மாட்டா, சொல்ல மாட்டா. எப்படி சொல்ற? நான் ஏமாந்து போய் என் உடம்ப கொடுத்துட்டேன்னு எந்த பொண்ணாவது தன் புருஷன்கிட்ட சொல்வாளா? அப்படியே சொன்னாலும் இந்த மணியை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலையாக தான் இருக்கு. விஜய் சிரித்துக்கொண்டே அவன் முதுகில் தட்டி கொடுத்தான். கவலைப்படுறதுக்கு நமக்கு விஷயங்கள் நிறையா இருக்கு. இது முடிஞ்சு போன கதை. அப்பா, என்ன உடம்பு தெரியுமா அவளுக்கு? சும்மா ஜிங்குன்னு வச்சிருக்காடா. நீ மிஸ் பண்ணிட்ட. அர்ஜுன் கலவரமாய் அவனை பார்த்தான். என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணுமில்ல, காரணம் தெரியல. ஆனா கலக்கமா இருக்கு. மனசு குறுகுறுங்குது. அத்தியாயம் 13. குன்னூருக்கு போய்விட்டு காத்தமுத்துவும் சுப்பிரமணியும் காரை கொண்டு வந்து போர்ட்டிகோவில் நிறுத்திய போது பங்களாவின் முன்வாசல் வெளிப்பக்கம் பூட்டியிருந்தது. என்ன காத்தமுத்து, பூட்டி இருக்கு? வெளியில எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. சரி, நான் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சுப்பிரமணியன் உற்சாக விசிலில் முந்தா நாள் பார்த்த திரைப்படத்தின் பாடலை சின்னா பின்னப்படுத்தி கொண்டே குவார்ட்டர்ஸை அடைந்தான். கதவில் கை வைத்தான். திறந்து கொண்டது. உள்ளே வந்தான். சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த சுந்தரி இவனை பார்த்துவிட்டு சட்டென்று எழுந்தாள். சுந்தரி, அழுதியா? என்ன ஒரு மாதிரியா இருக்க என்று அவளை நெருங்கினான். நில்லுங்க, அப்படியே என்னை நெருங்காதீங்க. சுந்தரி, என்னமாச்சு உனக்கு என்று அவளின் தோளை தொடப்போனான். தொடாதீங்க என்ன, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன், என் பின்னாடி வாங்க என்றாள். புரியாமல் தொடர்ந்தான். சமையல் கட்டை நெருங்கி நீங்க வெளியிலேயே நில்லுங்க என்று சொல்லி சமையல் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டு ஜன்னல் பக்கமா வாங்க என்றாள். மிக குழம்பி போன சுப்பிரமணியன், என்ன சுந்தரி இதெல்லாம், கதவை தர முதல்ல என்றான். மாட்டேன், ஜன்னல் கிட்ட வந்து என்ன பாருங்க. சுப்பிரமணியன் ஜன்னல் அருகே வந்து பார்த்து திடுக்கிட்டான். கேனில் இருந்த மண்ணெண்ணெய் முழுக்க தண்ணீரை போல தன் தலையில் கொட்டி கொண்டிருந்தாள் சுந்தரி. சுந்தரி, உனக்கு என்ன பைத்தியமா என்று பதறினான். பதறாதீங்க மாமா, உண்மையை சொல்லாம எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். காரணம் தெரியாம உங்களை குழம்ப வைக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. எதா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். முதல்ல கதவை தர சுந்தரி. அசட்டுத்தனமா எதுவும் செஞ்சிடாத, அப்புறம் என்னையும் உயிரோட பார்க்க முடியாது என்று ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு பதட்டமாக கத்தினான் சுப்பிரமணியன். மாமா, நிதானமா நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் நீங்க சாகிறத பத்தி தீர்மானிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. ஐயோ சுந்தரி, ஏன்? சினிமா எடுக்கிறோம்னு உங்களை கட்டி போட்டு சவுக்கால அடிச்சு சின்னையாவும் அவரோட ஃப்ரெண்டும் படம் பிடிச்சாங்களா? ஆமா, அதுக்கு என்ன? உங்களை எங்கேயோ அனுப்பிச்சிட்டு சின்னையா இங்கே வந்து வலிப்பு வந்து நீங்கள் அவர் ரூமில் கிடக்கிறதா என்னை நம்ப வச்சு நான் அங்கே போனதும் அந்த படத்தை போட்டு காட்டி அவரோட ஆசைக்கு நான் இணங்கினாதான் உங்களை உயிரோட விடுவேன்னு மிரட்டினாருங்க. இந்த சண்டாலையும் அதை மெய்யின்னு நினச்சி என்னையே பறி கொடுத்துட்டேனுங்க. விக்கித்து நின்றான் சுப்பிரமணியன். இப்போ சொல்லுங்க, நான் எப்படிங்க வாழ்றது என்று நெருப்பு பெட்டியை கையில் எடுத்தாள் சுந்தரி. ஐயோ சுந்தரி, வேணா. நீ களங்கம் இல்லாதவ, உன்னை எனக்கு தெரியும். எது நடந்திருந்தாலும் சரி, உன்னை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா என் மனசு ஏத்துக்காதுங்க. கலங்கப்பட்டு போன இந்த உடம்ப அக்னி தாங்க கழுவணும், அதான் நியாயம் என்று சடார் என்று நெருப்பு குச்சியை கிழித்து உடம்பு முழுக்க ஆவேசத்துடன் நெருப்பு படர நெருப்பில் சுந்தரி இப்படி அப்படி ஓடினாள், விழுந்தாள், எரிந்து கொண்டே இருந்தாள். சுப்பிரமணியன் கதவை இடித்து கொண்டே இருந்தான். கதவை இடித்து தாழ்பாலை பெயர்த்து அவன் உள்ளே பாய்ந்தபோது நெருப்பு அவளை முக்கால் வாசி சாப்பிட்டு முடித்திருந்தது. சுந்தரி என்று கத்தினான். பற்கள் நெறிப்பட்டன, கண்கள் சிவந்து போயின. டேய் சின்னையா பொறுக்கி என்று உச்சமாக கத்திக்கொண்டே பங்களாவுக்கு ஓடி வந்தான். வாசல் இன்னும் பூட்டி இருந்தது. காரின் அருகே காத்தமுத்து இல்லை. சுப்பிரமணியன் உடனே தீர்மானித்தான், இந்த ஆவேசத்தை இப்படி உடனடியாக காட்டக்கூடாது. மாட்டேன். படிப்பறிவு இல்லாத, விவரம் தெரியாத எங்களை எத்தனை சாமர்த்தியமாக வலையமைத்து சிக்க வைத்தாய். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். ஆனால் எனக்கும் சாமர்த்தியம் தெரியும். காத்தமுத்து தூரத்தில் வர அவனை நோக்கி அழுகையோடு ஓடினான் சுப்பிரமணியன். காத்தமுத்து, என் சுந்தரி, என் சுந்தரி, என்னப்பா ஆச்சு? தீயில கருகி போயிட்டாடா. தீயிலையா? எப்படி? சமையல் செய்யறப்போ சேலையில தீப்பிடிச்சிடுச்சுடா என்றான் அழுத்தமாய். அப்புறம் காத்தமுத்து தான் எல்லா வேலைகளும் செய்தான். உறவினர்களுக்கு செய்தி அனுப்பி பிணத்தை முதல் காரியமாக துணி போட்டு சுற்றி இடத்தை சுத்தம் செய்து போலீஸுக்கு சொன்னா விவகாரமாயிடும், உன்னையே கேள்வி கேட்டு குடஞ்சிடுவாங்க என்று காரணம் சொல்லி, யார் கேட்டாலும் அடிக்கடி நெஞ்சுவலி வரும், நெஞ்சுவலி வந்து செத்து போனான்னு சொல்லு என்று அறிவுரை சொல்லி எல்லாவற்றிற்கும் சம்மதித்தான் சுப்பிரமணியன். முதலில் போலீஸில் விஷயம் சொல்லி உண்மையை சொல்லி காட்டி கொடுத்து விடலாமா என்று யோசித்தான். 2 காரணங்களுக்காக அதை மாற்றிக்கொண்டான். செத்துப்போன தன் மனைவி கலங்கப்பட்டவள் என்று உலகத்திற்கு தெரிய வருவதை அவன் விரும்பவில்லை என்பது முதல் காரணம். 2வதாக, பணமும் செல்வாக்கும் கொண்டு போலீஸின் வாயை அடைத்து விடுவான் விஜய். அப்படியே அவனால் போலீஸை சமாளிக்க முடியாமல் போய் போலீஸ் உண்மையிலேயே அவன் மேல் நடவடிக்கை எடுத்தாலும் அதில் அவன் சுய திருப்தி எதுவும் இல்லை. இது அவன் தனிப்பட்ட முறையில் கணக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்பதால். வெளியே சுற்றிவிட்டு திரும்பிய விஜயும் அர்ஜுனும் விஷயம் அறிந்து திடுக்கிட்டார்கள். மணியின் குவார்ட்டர்ஸ்க்கு ஓடினார்கள். மணியை கட்டியணைத்து கொண்ட விஜய்
ஐயோ, என்னப்பா கொடுமை இது, நெஞ்சு வலியாமே, என்கிட்ட சொல்லியிருந்தா வைத்தியத்துக்கு பணம் தந்திருக்க மாட்டேனா என்றான். நயவஞ்சகா, என் மனைவியை களங்கப்படுத்தியதோடு இல்லாமல் அவளின் தற்கொலைக்கே காரணமாக இருந்துவிட்டு இப்போது நீலி கண்ணீரா வடிக்கிறாய்? உன்னை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அத்தியாயம் 14. மறுநாள் காலை விஜய் உதட்டில் சிகரெட்டுடன் வீடியோவில் படத்தை போட்டு பார்த்து கொண்டிருக்க, அர்ஜுன் ஹேங்கர்களில் மாட்டியிருந்த தனது பேண்ட் சட்டைகளை எடுத்து ஒவ்வொன்றாய் மடித்து வைத்து கொண்டிருந்தான். அர்ஜுன், என்னடா எல்லாம் பொறுப்பா மடிக்கிற? விஜய், எனக்கு மனசே சரியில்லை, நான் ஊருக்கு புறப்படலான்னு நினைக்கிறேன். விஜய் எழுந்து விட்டான். சென்று படத்தை அணைத்துவிட்டு அவன் அருகில் வந்து தோளில் கை வைத்தான். குனிந்திருந்த அர்ஜுனின் தலையை தனது ஆட்காட்டி விரலால் நிமிர்த்தினான். என்ன சொன்ன? ஊருக்கு போகலாம்னு? நீ மட்டுமா? ஆமா. என்ன தனியா விட்டுட்டா? நீயும் வர்றதுனாலும் சரி, சேர்ந்தே போயிடலாம். இப்ப என்ன நடந்து போச்சு? உச்சமான குற்றமே நடந்து போச்சு. எது? ரேப்பா? நடந்தது ரேப்பா? ஒரு வகையில் அது ரேப்பு தான். ஆனா நான் அதை சொல்லல. சுந்தரி இறந்தது ஒரு மறைமுகமான கொலை. என்ன உளர்ற? உளரல விஜய். சுந்தரி எப்படி இறந்தா? நெஞ்சு வலி வந்து. பொய். அவ சேலையில தீப்பிடிச்சு முழுக்க எரிஞ்சு இறந்திருக்கா. காத்தமுத்துவும் மணியும் சேர்ந்து உண்மையை மறைச்சு நெஞ்சு வலின்னு மாத்திட்டாங்க. எதுக்காக அப்படி செய்யணும்? போலீஸ் வர்றதா அவங்க விரும்பல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நேத்து ராத்திரி காத்தமுத்து போதையில இருந்தான், என்கிட்ட உளறிட்டான். சேலையில தீப்பிடிச்சிடுச்சுன்னு அவனுக்கு சொன்னவன் மணியான். போய் பார்த்தா சமையல் கட்டுல மண்ணெண்ணெய் வாடை குப்புன்னு அடிச்சுதான். கேன் ஒன்று காலியா இருந்துச்சான். இப்ப நீ என்னடா சொல்ல வர்ற? காத்தமுத்துக்கிட்ட மணி சொன்ன தகவல் போய். சுந்தரி சேலையில தீப்பிடிச்சு சாகல. பின்ன மண்ணெண்ணெய தானே எடுத்து மேல கொட்டிக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு இருக்கா. அது விபத்து இல்ல, தற்கொலை. நேத்தே அதை இன்னொரு விதத்துலையும் ஊர்ஜிதம் செஞ்சுக்கிட்டேன். எப்படி? சாதாரணமா போற மாதிரி குவார்டர்ஸ்க்கு போனேன். சுந்தரி எரிஞ்சு போன சமையல் கட்டோட கதவுக்கு புது தாழ்பால் போட்டிருக்கான் மணி. அதனால சுந்தரி செஞ்சுக்கிட்டது தற்கொலை தான். தற்கொலையே அவன் செஞ்சிருக்கணும். அர்ஜுன் விஜயை ஆத்திரமாக முறைத்தான். அவ ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு உனக்கு தெரியாது? விஜய் மௌனமாக தலை குனிந்தான். அதனாலதான் சொன்னேன், இது மறைமுகமான கொலைன்னு. அந்த நிகழ்ச்சி நடக்கலனா சுந்தரி தற்கொலை பண்ணிக்க போறதில்ல. ஒரு சுத்தமான தமிழச்சின்னு நிரூபிச்சிட்டா விஜய். விஜய் விருட்டென்று நிமிர்ந்து அர்ஜுனை முறைத்தான். என்னடா பெருசா என்னையே குற்றம் சாட்டுற? நாம 2 பேரும் தானே பந்தயத்துல இறங்கினோம். நீ தானே கற்பு கற்புன்னு பேசி என்ன சவால்ல இறங்க தூண்டின. சுந்தரிய நான் அடைஞ்சதுல நீயும் தான் பங்கு. நீ தானே அவளை காமிச்சு அடைஞ்சு காமின்ன. நான் மறுக்கலையே. அவளோட சாவுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனாலதான் என் மனசு உறுத்துது. விஜய், நான் ஊருக்கு புறப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னடா? காத்தமுத்துக்கிட்ட மணி உண்மையை மறைச்சு சொல்லியிருக்கான் போல இருக்கு. போலீஸ் தலையிடுறத விரும்பல. இதுல இருந்து என்ன தெரியுது? தற்கொலை செஞ்சுக்கிட்ட சுந்தரி நடந்த விஷயத்தையெல்லாம் தன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மணியோட மூஞ்சியும் பார்வையும் சரியில்லை. அவனுக்கு நம்ம பத்தி நடந்த விஷயத்த பத்தியெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், நீ அதிகமா பயப்படுற. அப்படி தெரிஞ்சா இந்நேரம் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு அறிவாலை தூக்கிக்கிட்டு நம்மளை வெட்டுறதுக்கு வந்திருக்கணும். செய்யலையே. அவனை பதுங்குற புலியா நான் நினைக்கிறேன். அர்த்தமில்லாத பயம். இப்ப என்ன? நான் ஊருக்கு போறேன். ரைட். உன்னை மட்டும் அனுப்பிட்டு நான் இங்க என்ன செய்ய போறேன்? தனியா? நானும் வரேன். இன்னைக்கு நைட் தங்கிட்டு காலையில புறப்பட்டு போவோம். சரிதானே? சரி என்றான் தயக்கமாய். சின்னையா என்று கதவை தட்டினான் மணி. விஜய் கதவை திறந்தான். கையில் வார்கோல் மற்றும் பக்கெட்டுடன் உள்ளே வந்தான் மணி. என்ன மணி, சுந்தரியை இழந்த துக்கத்துல இருக்க? இப்ப ரூமை கூட்டலன்னா என்ன மோசமாயிடுச்சு? நீங்க கோச்சுக்குவீங்களோன்னு தான். சேச்சா, என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவன்னு நினைச்சியா? மணி வார்கோலையும் பக்கெட்டையும் ஓரமாய் வைத்துவிட்டு ஐயா என்றான். என்னையா, எதுவும் பணம் வேணுமா? அதெல்லாம் வேணாங்கய்யா. ஒரு உண்மைய மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சின்னையா. என்ன மணி, சும்மா சொல்லு. என் சுந்தரி நெஞ்சு வலியில செத்து போச்சுதுன்னு சொல்லி உறவுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி நம்ப வச்சுட்டேனுங்க. சமையல் கட்டை மட்டும் பூட்டியே வச்சிருந்தேங்க. அதை திறந்து காமிச்சிருந்தா உண்மை விளங்கி இருக்குமுங்க எல்லாருக்கும். என்ன சொல்ற? விபரமா சொல்லு. ஐயா, சுந்தரி சமையல் கட்டில் நுழைஞ்சு தாப்பா போட்டுக்கிட்டு சீமெண்ணெய தலையில ஊத்தி பத்த வச்சுக்கிட்டு செத்து போச்சுதுங்க. அட பாவி, ஏன்யா நீ எதுவும் திட்டினியா? இல்லைங்க ஐயா. பின்ன எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிச்சு? காரணம் எனக்கு நல்லா தெரியுங்க. திக் என்றது விஜய்க்கு. என்ன காரணம் என்றான் தயக்கமாக. நெருப்பு வச்சுக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிடுச்சுங்க அது. நீங்க என்ன குன்னூருக்கு அனுப்பினீங்க பாருங்க. அப்புறம் நீங்க எங்க போனீங்க சின்னையா? அது வந்து, நீ அந்த பக்கம் போனதுமே நானும் அர்ஜுனும் பங்களாவை பூட்டிக்கிட்டு வெளியே புறப்பட்டு தோட்டத்துக்கும் ஏரிக்கும் போயிட்டு வெளியில ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தான் வந்தோம். அது எனக்கு தெரியுங்க. அந்த சமயத்துல தாங்க அந்த அநியாயம் நடந்திருக்கு. சுந்தரி என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, மாமா நான் சாக போறேன். ஏன்னா என் உடம்பு கலங்கப்பட்டு போச்சு. நீ இல்லாத நேரத்துல நான் என் உடம்பை ஏமாந்து போய் பறி கொடுத்துட்டேன்னு தான் சொல்லுச்சு. உடனே பத்த வச்சுக்குச்சு. அது யார சொல்லுச்சு, என்ன நடந்துச்சு, எதுவுமே எனக்கு இன்னும் விளங்கலைங்க சின்னையா. விஜய் பெருமூச்சு விட்டான். இவ்வளவு நடந்திருக்காதுல்ல. சே, நாங்க இல்லாம போயிட்டோமே. அட பாவமே. இதை நீ ஏன்பா மறைச்ச? என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலாங்க.
ஆனால் என் பொண்டாட்டி கலங்கப்பட்டு போனது ஊரு பூரா தெரியுமே, அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்குமாங்க? சத்தியமாக கிடைக்காது. அதனால தான் மறைச்சிட்டேன். அதுவும் சரிதான். ஏங்க சின்னையா, அந்த அயோக்கியம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உண்மையிலே கண்டுபிடிச்சாகணும். அவன் கையில் கிடைச்சான்னா என்ன பண்ணலாம் சின்னையா? போலீஸில் பிடிச்சு கொடுத்துடலாம். கூடாது சின்னையா, பணம் கொடுத்து தப்பிச்சிடுவான். என் கையாலேயே அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்க. கரெக்ட், உங்ககிட்ட நல்ல அருவாளா இருக்குமே, அதால அவன் தலையை ஒரே சீவா சீவிடு. அதுவும் கூடாதுங்க. ஒரே செகண்டில் உயிர் போயிடுங்க. அதில் என்னங்க இருக்கு? நெருப்பு வச்சுக்கிட்டாலே என் ஆசை பொண்டாட்டி உடம்புல நெருப்பு விளையாடினப்போ எவ்வளவு துடி துடிச்சிருப்பா. அதே துடிப்பு அதே வலி அவனும் அடையணுங்க. அவனுக்கு நெருப்பால தான் தண்டனை கொடுக்க போறேங்க. வெரி குட். முதல்ல கண்டுபிடி மணி. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேங்க. கொஞ்சம் வெளியில போயிருங்க. வந்த வரைக்கும் ரூமை கூட்டிட்டு போயிடுறேன். மணி அறையை சுத்தமாக கூட்ட ஆரம்பித்தான். விஜயும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெளியே வந்தார்கள். மணி அவர்கள் வெளியே போய்விட்டார்களா என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு அறையின் ஒரு மூலையில் கழுவி தள்ளினால் தண்ணீர் வெளியே போவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மரக்கட்டையை வெளியே எடுத்து தன் இடுப்பில் செருகி கொண்டான். அறையை விட்டு வெளியே வந்தான். கூட்டிட்டேன் சின்னையா. மணி, ஒரு விஷயம். நாளை காலையில நானும் அர்ஜுனும் ஊருக்கு புறப்படுறோம். சரி, போயிட்டு வாங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு கடைசி ராத்திரி. என்ன, இங்க தங்குற கடைசி ராத்திரின்னு சொன்னேன். மணி படி இறங்கி போனதும் அர்ஜுன் விஜயை பார்த்தான். விஜய், நான் சந்தேகப்பட்ட மாதிரியே மணிக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு இன்னும் அதிகமா நம்புறேன்னா. 2 அர்த்தத்திலேயே பேசிட்டு போறான், கவனிச்சியா? உனக்கு எல்லாத்துலேயும் சந்தேகம் அர்ஜுன். மணி ஒரு அப்பாவிடா. இல்ல, அழுத்தக்காரன், அபாயமானவன். சரி, அவன் எப்படியோ இருந்துட்டு போகட்டும். நாம தான் நாளைக்கு போயிடுவோமே. அதுக்குள்ள என்ன நடந்துரும்? அவனால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? இங்க வா, சொல்றேன். விஜய் அறைக்குள் சென்று பெட்டியிலிருந்து தனது கை துப்பாக்கியை எடுத்தான். மற்றொரு சின்ன பிளாஸ்டிக் பெட்டியை திறந்து 6 குண்டுகளையும் துப்பாக்கியின் வயிற்றில் நிரப்பி மடக்கினான். உறுதியாக சொன்னான். உண்மை தெரிஞ்சு போய் மணி எந்த விதத்துல நம்ம பழிவாங்க வந்தாலும் சரி, நம்ம உதடுகள் பேச வேண்டியதில்ல அர்ஜுன். இந்த துப்பாக்கியோட வாய் தான் பேசும். தைரியமா இரு என்றான். ஆனாலும் அர்ஜுன் கவலைப்பட்டான். அத்தியாயம் 15. இரவு. எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு முடி கூட நரைக்காமல் தன் தலையெல்லாம் இளமையாய் கருப்பு முடிகளை வைத்திருந்தது பூமி. காலையில் சூரியன் வந்து விசாரிக்கையில்தான் அத்தனையும் சாயம் என்று புரியும். தன் வீட்டில் படுத்திருந்தான் மணி. உறங்கவில்லை. நேரம் நகர காத்திருந்தான். உள்ளத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதில் நெருப்பு போர்த்தின சுந்தரி உலாவினாள். சுந்தரி, உனக்காக ஜிமிக்கி பார்த்துவிட்டு வந்தேனேடி பாவி. இப்படி கண் முன்னாலேயே கருகினாயே. முதல்ல நீ ஆசைப்பட்டதை கூட கொடுக்காமல் உன்னை இழந்துட்டேனேடி. உன்னை தொட்ட அதே நெருப்புதான் இந்த தப்பை செஞ்சவங்களை தண்டிக்கணும். அதான் நியாயம். மணி தன் கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். 11 நெருங்கி கொண்டிருந்தது. மேலும் அரை மணி நேரம் காத்திருந்தான். பின் போர்வையை விலக்கிவிட்டு எழுந்தான். பங்களாவை நோக்கி நடந்தான். விஜயும் அர்ஜுனும் அடுத்தடுத்த கட்டிலில் படுத்து ஏர் கண்டிஷனர் பிறப்பித்த இதமான வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டு சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். விஜயின் கை அருகில் பசியோடு துப்பாக்கி, பக்கத்தில் சிகரெட் பெட்டியும் லைட்டரும். மணி பங்களாவின் பின்பக்கத்திற்கு வந்தான். ஏற்கனவே அவன் முதல் நாள் இரவில் உள்புறம் தாள் போடாமல் வந்திருந்ததால் சும்மா சாத்தியிருந்த கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஹால் ஒரே ஒரு விளக்கின் சொற்ப வெளிச்சத்தில் மங்களாய் இருந்தது. நடந்தான். ஓசை ஏற்படுத்தாமல் ஹாலின் மாடிப்படிகளின் மீது ஏறி விஜயின் அரைவாசலுக்கு வந்து நின்று கதவின் சாவித்வாரம் வழியாக பார்த்தான். இருவரும் உறங்குவது தெரிந்தது. துப்பாக்கியும் சிகரெட் பெட்டி லைட்டரும் தெரிந்தது. சிரித்து கொண்டான். கதவின் வெளிப்புற தாழ்பாலை ஓசையின்றி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தாளிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தான். தோட்ட சாமான்கள் நிரம்பிய ஸ்டோர் ரூமுக்கு வந்தான். செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் ஒல்லியான நீளமான பிளாஸ்டிக் பைப் சுருள்களை கொத்தாக அள்ளிக்கொண்டு வெளியே வந்தான். நேராய் சமையலறைக்கு வந்தான். சமையலறையில் இருந்த ஜன்னலின் ஒரு கதவை மட்டும் திறந்து வைத்து பைப்பின் ஒரு முனையை இந்த பக்கம் வைத்துக்கொண்டு மீதி நீளங்களை ஜன்னலுக்கு வெளியே கம்பி இடைவெளி வழியே போட்டான். பின்னர் பின்பக்கத்து கதவின் வழியே வெளியே வந்து சமையல் கட்டின் ஜன்னலுக்கு கீழே வந்து பைப் சுருளை கையில் எடுத்துக்கொண்டான். அண்ணாந்து பார்த்தான். நேர் மேலே விஜயின் அறை. மழை தண்ணீர் விழுவதற்காக மொட்டை மாடியிலிருந்து இறக்கப்பட்ட சிமெண்ட் பைப்பில் சரசரவென்று ஆனால் சப்தமில்லாமல் மேலே ஏறினான். விஜயின் ஏசி அறையின் கழுவும் நீர் போக அமைத்த துவாரத்தின் வெளிப்புற முனை அருகே சிமெண்ட் பைப்பில் தொத்தி கொண்டு நின்றான். பிளாஸ்டிக் பைப்பின் இன்னொரு முனையை அந்த துவாரத்தின் வழியாக அறைக்குள்ளே செலுத்திவிட்டு பைப்பு எடுத்துக்கொண்டு வந்து விடாமல் இருப்பதற்காக கொண்டு போன சணலால் சிமெண்ட் பைப்போடு சேர்த்து பைப்பின் உடலை கட்டிவிட்டு கீழே இறங்கினான். விஜய் உறக்கத்தில் புரண்டு படுத்தான். அவசரமாக தனது கை துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்டான். மறுபடி தூங்க ஆரம்பித்தான். சுப்பிரமணியன் மறுபடி சமையலறைக்கு வந்தான். கேஸ் ஸ்டவ்வோடு பொருத்தப்பட்ட ரப்பர் குழாயை விடுவித்து ஏற்கனவே வைத்திருந்த பிளாஸ்டிக் குழாயின் முதல் முனையை அதோடு டைட்டாக பொருத்தினான். பின்னர் கேஸ் நிரம்பிய சிலிண்டரை அணுகினான். முந்தாள் நாள்தான் வந்த புது சிலிண்டர். முழுக்க ஆக்சிஜன் நிரம்பி இருக்க சுப்பிரமணியன் அதன் வால்வை திறந்து விட்டான். தடை நீக்கப்பட்டது. ஆக்சிஜன் அதிவேகமாக டியூப் வழியாக தவழ்ந்து மேலே ஏறி விஜயின் அறையின்
காற்றோடு கதை பேச துவங்க மணி நேராக பங்களாவின் மின்சார இணைப்புகளின் மெயின் சுவிட்ச் போர்டுக்கு சென்று படக்கென்று மெயின் சுவிட்சை அணைத்துவிட்டு வேகமாக பங்களாவை விட்டு வெளியேறினான். தன் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தான். வாசலில் நின்று கொண்டு விஜயின் அறை பங்களாவின் பகுதியையே பார்த்து கொண்டு காத்திருந்தான். மூச்சிறைக்க, கண்களில் வெறியுடன். அத்தியாயம் 16. குபு குபுவென்று விஜயின் அறை முழுக்க கேஸ் பரவ இருமலோடு விழித்து கொண்டனர் இருவரும். என்ன இது, ஏதோ ஸ்மெல்லு என்றான் அர்ஜுன். தெரியலையே, கரண்ட் வேற போயிடுச்சு போலிருக்கே என்றான் விஜய். விஜய் இருட்டில் தடவி தேடி தன் சிகரெட் லைட்டரை எடுத்து கிளிக் என்று அதை தட்டினான். முற்றும்.